அருமை அண்ணன் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் அவர்களே, எதை பத்தியும் நாங்க கவலைப்பட மாட்டோம். என்ன செய்தியோ அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோங்கிறதுக்காக சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினரும் அன்புக்குரியவர் அண்ணன் எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்களே, இக்கூட்டத்தின் கூட்டணி கட்சி மாவட்ட கழக செயலாளர்களே, இக்கூட்டத்திற்கு நமக்கெல்லாம் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் அந்நியார், மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களே, இந்த கூட்டத்தில் சேலம் மாவட்டம் என்றாலே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் இதயத்தில் அன்பு தம்பியாக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது கழகத்தின் பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏ.ஆர். இளங்கோவன் அவர்களே, கூட்டணி கட்சி நண்பர்களே, தோழர்களே, அன்பு சகோதரிகளே, ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, இங்கு பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், டைம் இல்லாததுக்கு. சேலம் மாவட்டனாவே அமைச்சர் அவர்கள் எந்த திட்டத்தையும் கொண்டுட்டு வரல. இந்த சேலம் மாவட்டத்தில் தேமுதிக சார்பாக 3 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆசைக்கிணங்க சட்டமன்ற உறுப்பினராக எங்களுடைய தொகுதி மக்களுக்கு எல்லாரும் அனுப்பி வைத்தாங்க. எல்லாரும் கனவு கண்ட போல நாங்களும் கனவு கண்டுகிட்டு போனோம். ஆனா எங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு தர்றதில்ல முதலமைச்சர் ஜெயலலிதா. அதே போல அமைச்சர்கள் கை தட்டிக்கிட்டு மேலே தட்டிக்கிட்டு பெஞ்சு தட்டுறதே வேலையாவே இருந்தாங்க. அம்மா புகழை தவிர வேற எந்த புகழுமே பாடல. ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் தரேன்னு சொன்னாங்க. தந்தாங்களா? தராங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஊழலான கட்சியில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா டாஸ்மார்க்க ஒளி 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 நாங்களும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் விதவைகளா ஆகிட்டு இருக்காங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா இளம் விதவைகள் 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களே இன்னைக்கு விதவியா வராங்க. இதுக்கு முதல் காரணம் டாஸ்மார்க். இந்த டாஸ்மார்க்க ஒழிச்சாதான் மக்கள் எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா வாழ்வாங்க. அதே போல விலைவாசி ஏற்றம். இன்னைக்கு காய்கறி இருந்து பருப்புல இருந்து உப்புல இருந்து எண்ணெயில இருந்து எல்லாமே இன்னைக்கு விலைவாசி ஏற்றமாயி போச்சு. இன்னைக்கு ஜெயலலிதா எந்த திட்டத்தையுமே அறிவிச்சு செய்யவே இல்லை. 110 கீழ் அறிவிச்ச திட்டங்கள் எந்த திட்டங்களாச்சும் அறிவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் சரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா வெள்ளை அறிக்கை பத்திரிகை மூலியமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த வாயிலாக மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தொகுதியில எந்த திட்டத்தையுமே செஞ்சு கொண்டு தரல. இதே பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல கெங்கவழி தொகுதிக்கு உட்பட்ட வீக்கூட் ரோட்ல சுமார் 950 ஏக்கர் இன்னைக்கு ஆட்டு பண்ணையின் நிலமாக இருக்குது. அதுக்கு சும்மா தான் இருக்கு. இதை கூட கொஸ்டினா அமைச்சர்கிட்ட கேட்டேன். என்னுடைய தொகுதிக்கும் பக்கத்தாண்ட பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கும் அருமை அண்ணன் அழகாபுரம் ஆர் கேப்டனின் ஆட்சி சரித்திரம் படைக்கும் நாளும் விரைவில் வரும், நாளும் விரைவில் வரும். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் கட்டுவதால் தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்கள் நீர் பாசன வசதி பெறும் விவசாய நிலங்கள் ரொம்ப அழைக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திருநங்கை ராதிகா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் சி.க. முத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மகேந்திர வர்மன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபால்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன்.
முரசு சத்தம் காற்றின் திசை எங்கும் இனி முரசின் இசை பொங்கும் கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலைவணங்கும் கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம் கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு பேரன்புக்கும் மரியாதைக்குரிய இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவரும் வருங்காலத்தை தமிழகத்தை ஆளப்போகின்ற ஒரே முதல்வர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆணைக்கிணங்க சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி கேப்டன் விஜயகாந்தனுடைய வெற்றி கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். இந்த சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்தில் 2016 ஆண்டிலே தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுத்திருக்கின்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை விளக்கத்தை உங்களிடத்தில் விளக்குரையாற்ற வருகை தர இருக்கிற மாதர்குல மாணிக்கம் வீரநாச்சியார் எங்களது அன்னையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி அன்னி அவர்கள் இந்த விளக்க உரையிலே வாழ்த்துறை வழங்க வருகின்ற கழக பொருளாளர் அன்னார் AR இளங்கோவன் அவர்களுக்கும் இந்த சிறப்புமிக்க கூட்டத்தில் வரவேற்பை ஆற்ற இருக்கிற அன்னார் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சேலம் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் SR பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் சிறப்பு சேர்க்க வர இருந்திருக்கின்ற மக்கள் நல கூட்டணியுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் ஆனந்தராஜ் அவர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபால்ராஜ் அவர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மகேந்திர வர்மன் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் தங்கவேல் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் மோகன் அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்து அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் ஐயா அவர்களை மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை, கழக தோழர்களை, மகளிர் சகோதரிகளை, மக்கள் நல கூட்டணியுடைய அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளை, தோழர்களை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் 2016 ஆண்டிலே சரித்திரத்தை மாற்றி அமைக்கின்ற கூட்டம். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று
மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் அமைத்திருக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி 2016 ஆண்டிலே தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கக்கூடிய கூட்டணி. வெற்றி கூட்டணி கேப்டன் விஜயகாந்தனுடைய கூட்டணி. எல்லாருமே ஏளனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் களம் என்றாலே வில்வித்தையை போல தனி ஒரு மனிதனாக போராடி வெற்றி கண்ட தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். இவரை வீழ்த்த வேண்டும், அரசியலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் ஜெயலலிதா கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார், ஒரு பக்கம் கருணாநிதி கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வந்தாலும் திருப்பி அடி வாங்கி கீழே உழவு போறது பாத்தீங்கன்னா அவங்கதான். ஏன்னா புரட்சி கலைஞரை எழுத்தவும் பூரா அட்ரஸ் இல்லாம வீட்டுக்கு போன சரித்திரம் இந்த 10 வருஷத்துல. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. புரட்சி கலைஞரை சீண்டிட்டு எவனாவது இன்னைக்கு வந்து நல்லா இருக்கானான்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. கேப்டனுடைய அவருடைய தாய் தந்தை பேரில் கட்டின ஆண்டாளர் திருமணத்தை மண்டபத்தை இடித்த கருணாநிதி 5 வருஷம் ஆட்சி இல்லாம வீட்டில் இருக்கிறார். புரட்சி கலைஞரோடு கூட்டணி வைத்தால் தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்த ஜெயலலிதா 2011 ஆண்டிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டனுடைய தயவாலே தமிழகத்திலே முதல்வராகி வெற்றி பெற்ற ஆணவத்திலே 3 மாதத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தயவு தேவைன்னு எட்டி வச்சாங்க. இன்னைக்கு அந்த அம்மா நடக்க முடியாம கருணாநிதியே பாக்குறீங்க 3 சக்கர சைக்கிள் போயிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா வந்து ஒருத்தர் ரோபோ வண்டியில தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான். இதுதான் அந்த அம்மாவுடைய நிலைமை. கேப்டன் அவர்களை எந்த இடத்துல யார் சீண்டினாலும் இதுதான் நடக்கும். கடந்த தேர்தலில் புரட்சி கலைஞரை விமர்சனம் செஞ்சவங்க அட்ரஸ் இல்லாத போயிட்டா. இதுதான் இந்த தேர்தலில் நடக்கும். புரட்சி கலைஞரை 2011 ஆண்டில் எத்தனை பேர் ஏளனம் பேசுறீங்களோ அத்தனை பேருமே 2016 அட்ரஸ் இல்லாம அவன் வீட்டுக்கு மூட்டை கட்டி போயிட போறான். வேண்டாலும் எழுதி வச்சுக்க. அந்த அளவிற்கு மக்களை வாட்டி வளர்த்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு 2016 தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது. தமிழகத்திலே முதலாக கூட்டணி ஆட்சியை சந்திக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக தான் கூட்டணி ஆட்சியை நம்ம பிடிக்க போறோம். மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கூட்டணியாக அமைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் லஞ்சத்தை ஒழித்திட வேண்டும், ஊழலை ஒழித்திட வேண்டும், சர்வாதிகாரத்தை ஒழிக்க வேண்டும். அதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தேமுதிக மக்கள் நல கூட்டணி. இந்த கூட்டணி வாயிலாக இந்த தேர்தல் வாயிலாக நம்முடைய தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதற்காகத்தான் தேர்தல் விளக்க உரையை நமது மாதர்குல மாணிக்க திருமதி அன்னை அவர்கள் நம்மளுக்கு தேர்தல் விளக்க உரை வழங்க இருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்கள் சிந்தித்து இந்த தேர்தலிலே தமிழகத்தில் 234 தொகுதியிலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி போட்டியிட இருக்கிறது. யார் போட்டியிட்டாலும் சரி, எந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் சரி, அவரோடு தோளோடு தோள் நின்று அந்த தொகுதியை வெற்றி பெறுவதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே தொண்டர்களும் மக்கள் நல கூட்டணியுடைய தொண்டர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னா பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இந்த கூட்டணியின் வாயிலாக இந்த கரகாட்டி எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் கரகாட்டக்காரி பாரதிய ஜனதாவுக்கு கூட்டிட்டு வரணும்ட்டு இந்த வீட்டு வாசலை பிஸ்கெட் போட்ட நாய் நிக்கும் பாருங்க, அந்த மாதிரி நின்று அது பொம்பளை மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக கூட்டணி வைத்து விட்டது என்ற வைத்தறிச்சல்ல 2016 தேமுதிக இருக்காதான். ஜாதகமா பார்த்துட்டு இருந்துச்சு அந்த பொம்பளை. உங்களுக்கு கூட்டணி வரவில்லை என்ற ஆதங்கத்தை நீங்களா பேசிட்டு இருக்கிறீங்க. 2014 எதையும் எதிர்பார்க்காம உங்களிடத்தில் கூட்டணி வைத்தாரே, அந்த விசுவாசம் போட்டிருந்தா தமிழகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை மதித்து நீங்க கட்சியோடு உடன்பட வச்சுக்கிட்டீங்களா? அவருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்திருக்கிறீங்களா? கிடையாது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த தேர்தல் களத்தில் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு அதிமுக தேமுதிக மக்கள் நல கூட்டணி. திமுக அட்ரஸ் இல்லாம போயிடும். அந்த அட்ரஸ் ரப்பர் போட்டு அழிச்சு எடுத்து போட வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்குது. மக்கள் இதை உணர்ந்து இந்த தேர்தலில் நம்ம வாக்கு சேகரிக்கும் போது ஒவ்வொரு வீடு தேரும் சென்று
ஒரு வீட்டுல 5 வாக்காளர் இருக்கலாம், 5 வாக்காளர்கிட்ட பேசி இந்த வாக்குகளை பூரா தேமுதிக மக்கள் கூட்டணியில எந்த சின்னத்தில் பதிய வைக்கணுமோ பதிய வைத்து நமது வேட்பாளர்களை வெற்றி செய்ய வேண்டும். 2016ஆம் ஆண்டிலே தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு வலுவான அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யும் என்று உறுதி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அன்னார் அழகாபுரமார் மோகன்ராஜ் அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நாங்கள் வணங்குகின்ற எங்களுடைய இதய தெய்வம் நாளைய தமிழகத்தின் முதல்வராக ரியாசில் ஏறப்போகின்ற அருமை தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி கேப்டன் விஜயகாந்த் சார்பாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பிலே தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து தலைவரை ஆற்ற இருக்கின்ற நம்முடைய மாதகுல விளக்கு ஜான்சி ராணி வேலு நாச்சியார் நம்மை அன்னையாக காத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்னையார் அவர்களே, தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சோழர் பார்த்திபன் அவர்களே, மக்கள் நல கூட்டணியுடைய சேலம் மாநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சோழர் ஆனந்தராஜ் அவர்களே, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபால்ராஜ் அவர்களே, மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மகேந்திரவர்மன் அவர்களே, சேலம் மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் அருமை சோழர் தங்கவேல் அவர்களே, சேலம் மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் அருமை சோழர் மோகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநகர மாவட்ட கழக செயலாளர் அருமை சோழர் ஜெயச்சந்திரன் அவர்களே, வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சோழர் வசந்த் அவர்களே, சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் சி க முத்து அவர்களே, மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஐயா அவர்களே, தலைமை கழகத்துடைய பொருளாளர் அருமை சோழர் ஏ ஆர் இளங்கோவன் அவர்களே, தலைமை செயலாளரும் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சோழர் பாஸ்கர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, மக்கள் நல கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, இந்த கூட்டத்தில் பெருந்தெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நல கூட்டணியுடைய நிர்வாகிகளே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, இங்கு பெருந்தெல்லாக வருகை தந்திருக்கின்ற மக்கள் நல கூட்டணியுடைய நிர்வாகிகளே, தோழர்களே, தொண்டர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தோழர்களே, இந்த பகுதியில் வாழ்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் கேப்டன் விஜயகாந்த் அணியினுடைய சார்பாகவும் மக்கள் நல கூட்டணியின் சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியுடைய நிர்வாகிகளுடைய தலைமையிலே தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலும் நம்முடைய மரியாதைக்குரிய அன்னியார் அவர்கள் இந்த தேர்தல்களுக்கு பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இந்த கூட்டணி எதற்காக உருவானது என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அன்னியார் அவர்கள் விளக்கமாக பேசுவார். ஆனால் இருக்கின்ற இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களுக்கு, இங்கே வந்திருக்கின்ற தோழர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, இதை பார்த்துக் கொண்ட பொதுமக்களுக்கு ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வழக்கமா நீங்க பாப்பீங்க, அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அங்க பொதுக்கூட்டத்துக்கு முன்னால் ஒரு
கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. நாங்க நிகழ்ச்சின கலை நிகழ்ச்சி அல்ல, குத்தாட்டம் போடுவாங்க. இந்த குத்தாட்டம் போடதான் கட்சிக்காரன் வந்து உட்காருவான். ஆனா நாங்க போட்டதை பாருங்க மக்களே, அந்த கலை நிகழ்ச்சியில கூட எங்கள் தேர்தல் அறிக்கையிலே வருகின்ற மக்கள் நலத்தை பற்றி தான் சொல்லி இருக்கின்றோம். சிந்தித்து பாருங்க, எங்களாலே அதை போட முடியும். ஆனா நாங்க அதை போட விரும்பல. அந்த மக்கள் நலனுடைய தமிழக மக்களை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என்ன சொன்ன பாட்டு பாடும்போது, லஞ்சம் இல்லாத ஆட்சி, டாஸ்மாக் இல்லாத ஆட்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளுக்கு சரியான ஊதியம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சரியான ஊதியம், மூன்றாம் பாலினமான திருநங்கைகளுக்கு மறுவாழ்வு என்று ஒவ்வொரு துறை சார்ந்த அனைத்து மக்களையும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் அந்த பாட்டில் கூட சொல்லி இருக்கின்றோம். இதெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோ, மரியாதைக்கு அண்ணன் புரட்சி போய் வைகோ அவர்களோ, அல்லது அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களோ, முத்தரசன் அவர்களோ எப்படி வேணா போயிருந்தா, எந்த கூட்டணி வேணா போயிருக்கலாம், எதை வேணா செஞ்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக, மக்கள் நல கூட்டிய உருவாக்கிய அந்த தலைவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உடலில்லாத தலைவர்கள் உருவாக்கிய உத்தமமான கூட்டணி. லஞ்சம் வாங்கினா போயிருக்கலாமா? இப்ப நானா கூட ஏன் வருத்தப்படுறேன்னா, சட்டமன்ற உறுப்பினரான ஒரு ஆவாத இடத்துல வேணான்னார் என் தலைவன். அந்த நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியாது, வேண்டான்னாரு. எங்களுக்கு ஆசை எது எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு. அங்க போய் உட்கார்ந்தா சட்டமன்ற படம் நடக்குது, சட்டமன்றமா நடக்குது. எங்கால் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் ஆடினாரு, அவர் கூட ஒரு காலில் எப்படி ஆடினாரு, ரெண்டு கால் இருக்கிறவன், ரெண்டு கை இருக்கிறவன் மண்டி போட்டு அம்மா அம்மா அம்மா. ஏடா உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க அம்மா எங்கடா? உங்க அம்மா எங்க எத்தனா? தேர்தல் நடக்குது, எல்லா கட்சியிலையும் நேர்காணல் நடக்குது, எல்லா கட்சி நேர்காணல் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறாங்க. இந்த பத்திரிகை துறை மக்கள் ஊடகங்களை ஒன்னே ஒன்று கேட்கிறேன், அந்த அம்மா நேர்காணல் ரோடு தான் காமிக்கிறீங்க, அந்த அம்மா எங்க? அந்த அம்மா நேர்காணல் காணுக்குதா? எங்களை பத்தி சொல்லணும். எதை கேட்டாலும் விஜயகாந்த் கையாட்டுறார், காலாட்டார், நாக்க துறந்தார், வைகோண்ட துண்டை தூக்கி போடுறார். ஏன்னா சிக்கலா உண்மையான உணர்வை காட்டுறாங்க. உங்களால காட்ட முடியுமா? எங்களை பத்தி ஊழல் கூட்டாளர்கள சொல்ல முடியுமா? உங்க அம்மாவை பத்தி சொல்லிட்டா, பச்சை புள்ள குடிக்கிற பால்ல ஊழல், பருப்புல ஊழல், மீனவர் வாங்கி தர டீசல்ல ஊழல், விவசாய வகுத்தில் அடிச்சு நெல் கொள்முதல்ல ஊழல், கிரானைட் ஊழல், மணல் ஊழல், தாழ்வு மணல் கொண்ட ஊழல், போக்குவரத்து ஊழல், நெடுஞ்சாலை ஊழல், பத்தாப்பதில ஊழல், பொதுப்படித்த ஊழல். எதடா சொல்றது? மூச்சு வாங்குதுரா? எதையாவது சொல்ல முடியுதா? எங்க தலைவர் பத்தி சொல்ல முடியுமா? அவர் கையாட்டி இப்படி சாஞ்சாரு. சாஞ்சா இல்ல, மொம்பா மலையை சாஞ்சாரு. பேசுனா எங்களால பேச முடியும். இளைஞர் பட்டாளி வைத்திருக்கின்ற தலைவன் இந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி உருவாக்கிய தலைவன். 74 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு 2010 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி விட்டு போகும்போது வேலைவாய்ப்பு துறையில் 74 லட்சம் இளைஞர்கள் பதிவு பண்ணிருந்தாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் 95 லட்சம் இளைஞர்கள் வேலை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதா? யோசிச்சு பாருங்கள் மக்களே. வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த அம்மா. யாருக்கு? கட்டைக்கு கொடுக்கிறாளுக்கு, சத்துணவு ஆயாவுக்கு. இந்த ஆண்டை வந்தா உங்களோட காப்பாற்றணும். சத்துணவு சோறாகிற அந்த அம்மா கோடீஸ்வரியா வருவாங்க. அந்த பொம்மனைக்கு நம்ம 3 லட்சம் வாங்குறீங்களாடா? இந்த ஆண்டை உங்களை சும்மா விடுமா? லைன் மேன் கம்பத்தை தொங்குறான், 4000 ரூபாய் சம்பளம், 4.5 லட்சம் ரூபாய் ஓடுது. போக்குவரத்து செந்தில் பாலாஜி அந்த மாபியா கும்பல் ஒருத்தருக்கு மறுமணம் போறான்னு சொன்னாங்க. 2000 பேர் காய்ச்சல் வாங்கிட்டு எங்க போனானே தெரியல. அந்த கால்நடைத்துறை சின்னையான ஒரு மந்திரி, என் மாடு கூட எங்க அம்மால அம்மா பின்ன வேற மாதிரியா பேசுவான், என் வாயில வேற மாதிரி வந்துடும். ஒன்னு என்ன பண்ணாங்க, கால்நடைத்துறை சாணி வர்றதுக்கு அதுக்கு ஊழல். யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஊழல் இல்லாத ஒரு துறை இருக்கிறது சொன்னால், அதாவது இதை விட என்ன மோசமானதுல லஞ்சம் வாங்குவாங்க. வியாபாரி கிட்ட, பொதுமக்கள் தேவைக்காக வரகிட்ட வாங்குவாங்க. அடித்தட்டு மக்கள் கிட்ட, ஏழை மக்கள் கிட்ட, ரேஷன் அரிசியில இலவசங்கள் கொடுக்கிற திட்டத்தில் அதுல கமிஷன் வாங்குறீங்க. உங்களது நாடு சும்மா தாங்குதா? இந்த ஆண்டவன் சும்மா விடுவானா? இதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்க்கணும்.
புதிதாக வந்திருக்கிற இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 5 ஆண்டு காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் ஏதாவது திட்டங்கள் உண்டா? சட்டமன்றத்திலே முதல் கொடுத்த நம்ம சொல்லுது, மின்சார வாரியத்திலே 40,000 கோடி கடன் செஞ்ச திமுக ஆட்சியில, அதனால நம்ம மின்சார கட்டணத்தை ஏற்றலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிலவை என்ன? மின்சாரத்துறை 75,000 கோடி 75,000 கோடி கடன். 2010 திமுக ஆட்சியோடு இருக்கும் போது 1,00,000 கோடி கடன் அரசுக்கு. இன்னைக்கு 2,11,000 கோடிக்கு. மற்ற போக்குவரத்து துறை மற்ற துறைகள் சேர்த்து ஏறக்குறைய 4,4 லட்சம் கடனிலே தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. 4,4 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறேன். அம்மா அம்மையாரே, இந்த பணத்தை எங்க கொண்டு போய் வச்ச? இந்த தேர்தல் ஆணையம் ஒண்ணு வருது, வைக்க வேண்டாம் சொல்றாரு. 10 கண்டெய்னர் நிலவரையில் இருக்குது, போய் பிடிக்காதறான். உடனே நம்ம தேர்தல் தலைமை தேர்தலுக்கு என்ன பண்றாரு? டெல்லிக்கு போன் பண்றாரு. வச்சிருப்பாங்களா? அது வரைக்கும் ஏமாந்தாங்கிறாங்க. 10 கண்டெய்னர் லாரி இல்ல. இங்க ஏதாவது ஒரு வியாபாரி, ஒரு விவசாயி ஒரு பாக்கெட் 1 லட்சம் கொண்டு போனா உடனே தேர்தல் ஆணையம் பறக்கும் படையா. என்னடா பறக்குறீங்க? நேரம் வானத்துல வந்தீங்களா? அவனை பிடிச்சு கொண்டு போய் வச்சிடறான்பா. வைக்க வேண்டிய மேல கேஸ் போட்டிய. நான் அந்த கேஸ் போட்டு சொல்றேன். வைக்க வேண்டிய மேல கேஸ் போட்டு கரெக்ட். இந்த மாஸ் மீடியா 1000 கோடியில சினிமா தியேட்டர் வாங்கினீங்கன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய மிக புகழ்பெற்ற பத்திரிகை உங்களை புட்டு வச்சார போடுங்களா கேஸ்? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? யோசிச்சு பாருங்க மக்களே. எதையாவது இந்த அம்மா நடத்துறதுன்னா சாராய கடை வளர்ச்சி விடுறது. நம்ம தலைவர்கள் சொல்ற மாதிரி அரசினால என்ன பண்ண முடியும்? பொதுமக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், விவசாயிகளுக்கு விவசாயத்தை வளர்த்தணும், கல்வியை வளர்த்தணும். இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இந்த அம்மா என்ன பண்றது? எல்லாம் ஏழை விட்டுருச்சு. ஒன்று மட்டும் சொல்ற மக்களை நிறைய தலைவர்கள் பேச இருக்கிறாங்க. பேச விட்டா விடி பேசுவேன். ஒன்றை யோசிச்சு பாருங்கள் தயவுசெய்து இளைஞர்களே, மாற்றத்தை போன்ற தமிழ் மக்களே, இன்னொரு நாட்டி இந்த மாற்றத்தை திமுகவை அதிமுக கொண்டாந்தீங்க. இந்த தமிழ்நாட்டை சுடுகாடா பண்றதில்ல, ஏனம் போட்டு வித்துடுவாங்க. இந்த அம்மாவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு 1 கட்சியில் 100 கட்சியில் 1000 கட்சி தூக்கிட்டு இருக்குது. என்ன அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தது. அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கர்நாடக கனிமொழி மேல 2G வழக்கு அது நடந்துகிட்டு இருக்குது. இன்னொருத்தர் நடந்துகிட்டே பேசுறாங்க, மாற்றத்தை விரும்புகிறேன். சிபிஐ கேஸ் இருக்குது. நீ ஊழல் ஆட்சியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஊழல் ஆட்சியா? எங்க மேடையில் இருக்கிற எங்க தலைவனை சொல்லுங்கடா. எங்க மேல உங்களால ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா? எங்களால நல்ல ஆட்சி கொண்டாட முடியும். அதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏழை தாய்மார்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் கொண்டாடினாரு, முடியாதா? எங்க அதிகாரி சொல்றாங்க, மேடைக்கு மேடை வீட்டுக்கு பால் வருது, பேப்பர் வருது, கரண்ட் பில் வருது. இந்த ரேஷன் அரிசி பாக்கெட் போட்டு சரியான கொண்டு வர முடியாதா? யோசிச்சு பாருங்க மக்களே. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை 4 மாதத்தில் உருவாக்கி தருகிறார். யோசிச்சு பாருங்க மக்களே. விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க மானிய விலையை உரம் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. மீனவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறேன்னு சொன்னாரு. நெசவாளர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறேன்னு சொன்னாரு. எவ்வளவு? 1000 ரூபாய் இல்ல. இந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு நீ 10,000 ரூபாய் செலவு பண்ணும். எங்கள் மக்கள் நல கூட்டணி தேசிய பொறுப்பு திராவிட கழகம் இணைந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னாலே ஒரு பைசா செலவு இல்லாம 2,800 ரூபாய் ஏழை தாய்மார்களுக்கு வரும். வீட்டுக்கு ஒரு கறவை மாடு. இவங்க என்ன படிக்கிற சேலத்தில் உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏற்கனவே முதியோர் உதவித்தொகை சேலம் மாவட்டத்தில் எத்தனை லட்சம் பேருக்கு வரல? தமிழ்நாடு கூட எத்தனை லட்சம் பேருக்கு வரல? என்ன பண்றா? தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லிட்டு தகுதி உள்ளவர்களை தகுதி அற்றவர்களை சேர்த்து கட்சிக்காரன் சொல்றான்ட்டு சேர்த்துட்டு தகுதி உள்ள பல ஏழை தாய்மார்கள் அவதிப்பட்டு இருக்கிறாங்களே. இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கின்றன. நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் மக்கள் நல கூட்டணியும் ஆட்சியை அமர வைக்க வேண்டும். முரசு தலைமையில கோட்டையில கொட்ட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டாவது 3வது அது கணக்கு அப்படி இருக்கட்டும். பின்னாடி யாரோ 3ன்றாங்க, அது அப்புறம் இருக்கட்டும். அந்த கதைக்கு நான் வரல. அந்த காளிமுத்து ராபின் மெயின் ஊழல்ல உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, லாரி போலியாக வாகனம் இல்லாத பாஸ்போர்ட் புக்கு
போலி பாஸ்போர்ட் புக் ராபின் மைன் ஊழல், ராபின் மைன் அக்யூஸ்ட்ல முழுமையா தண்டனை பெற்ற ஒரு அமைச்சர் காளிமுத்து சேர்த்துல சொத்து தானையா இன்னைக்கு நீ மர்மவனா சுத்திட்டு இருக்கிற? நீ எங்க ஊழல் அகற்ற போற? நீ எப்படி தமிழன் சொல்ல போற? இன்னொருத்தர் இருக்காரு, 25 வருஷம் ஆண்டவர், ஒரு தெலுங்குக்காரன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாரங்கல்ல இருந்து வந்த தட்சிணாமூர்த்தி யாருன்னு புரியலையா? ஆந்திரால வாராங்கல்ல சின்ன மேலன்ற ஒரு தெலுங்கு ஜாதியில பிறந்த அஞ்சுகத்துக்கும் முத்துவேலருக்கும் பிறந்த தட்சிணாமூர்த்தி கருணாநிதியை தான் சொல்றேன். புரிஞ்சுங்களா? அவரும் தமிழன் 25 வருஷத்துல ஆந்திராக்கார நம்ம தலையில மிளகா அரைச்சாரு, நம்ம வண்டியை அவர் ஓட்டிட்டாரு. அடுத்து அவர்கிட்ட இருந்து ஒருத்தர் ஆட்சியை போடுங்கினாரு. சரி, அவராக தமிழனா இருப்பான்னு பார்த்தாச்சுன்னா அவர் பூர்வீகமே கேரளா, கண்டியில பிறந்தார். பூர்வீகம் கேரளா, பிறந்தது கண்டி, இலங்கை. அதை விட அந்த கரகம் கேரளா விட போச்சு. சரி, அவர்தான் ஒரு தமிழர்கிட்ட யாராவது பிடிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா, ஒரு கன்னடக்காரியை கொண்டு வந்து உட்கார வச்சாரு. முடிஞ்சு போச்சு கதை. நம்ம என்னடா சவுத் இந்தியா நேஷனல் பர்மிட்டா வாங்கியிருக்கிறோம். நம்ம ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு இப்படி சுத்தி சுத்தி இன்னைக்கு தாண்டா இந்த தமிழ்நாடு வண்டி ஒரு தமிழர்கிட்ட வந்து நிக்குது. இதுல என்ன தப்பு? ஆந்திராவை சுத்தி இருக்கு, அடுத்து கேரளாவை பார்த்துருச்சு, இந்த பக்கம் கர்நாடகாவை பார்த்துருச்சு. அது சீக்கிரம் வீட்டுக்கு போகும்போது அது வேற விஷயம். ரத்தம், ஒரு உயிருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு வராங்க, ஒரு நல்ல செயல் செய்ய வராங்க, சமூக செயல் செய்ய வராங்க. ஊடகங்கள் அந்த சமூக கேள்வி தான் கேட்கணும். அதை விட்டு அவர் கூட நீங்க சேர்ந்துட்டீங்களா, அவ்வளவு வாங்கிட்டீங்களா, இவ்வளவு வாங்கிட்டீங்களா, யாருக்கு தான் கோவம் வராது? இயற்கையா உள்ள பொது மனுஷங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். இன்றைக்கு நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா திமுகவையும் ஒரே இடையில் வைக்கலாம். இவர்கள் மணலில் ஊழல் என்றால் அவர்களுக்கும் அதில் பங்கு இருக்கின்றது. இவர்கள் தாது மணலில் கொள்ளையடித்தார்கள் என்றால் அவர்களுக்கும் பங்கு இருக்கின்றது. இவர்கள் சாராயத்தில் 28 கோடி ரூபாய் வருடத்திற்கு, பொதுமக்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள், ஒரு வருடத்துக்கு 28 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் மற்றும் லாபம் கிட்டுகின்றது. ஆனால் இவர்கள் அரசாங்கம் ஊழியமாக நமக்கு இலவசம் என்ற பெயரில் இவர்கள் செய்கின்ற செலவு வெறும் 5000 கோடி ரூபாய் என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். மீதி பணம் எங்க போகுது? யாருக்கு ஷேர் போகுது? இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா ஆறுமுகசாமி மணல் கொள்ள, அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா வைகுண்டராஜன் தாது மணல் கொள்ள. சாராய கம்பெனி யார் வச்சிருக்கிறதுன்னு பார்த்தா, சாராய கம்பெனி நடத்துறது, அதை ப்ரொடக்ஷன் பண்றது திமுக பாதி பேர், அதிமுக பாதி பேர். நீ ஆட்சிக்கு வந்தா அவன்கிட்ட கொள்முதல் பண்ற, அவன் ஆட்சிக்கு வந்தா உங்ககிட்ட கொள்முதல் பண்றாங்க. வெளியிருக்க மக்களை எல்லாம் வந்து பெரிய புரட்சி செய்யற மாதிரி தூண்டி விட்டு கருணாநிதி எப்படி வீழ்த்தணும், அவர் உடனே வந்தா ஜெயலலிதா அப்படி இருக்கணும், இப்படிதான் நம்மள காலத்துக்கு முட்டாளாகி. அன்பார்ந்த தோழர்களே, இந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமை பெறுவதற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சகோதரர் மோகன் அவர்களுக்கு குகை பயில்துறை செயலாளர் சேகர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அன்பு நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றிய வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றிய SR பார்த்திபன் MLA அவர்களே, சுபா ரவி அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் தோழர் ஜெயச்சந்திரன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் தங்கவேல் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர பொறுப்பாளர் ஆனந்தராஜ் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திருமதி கேப்டன் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் சேலம் மாவட்ட மக்கள் நல கூட்டணியின் சார்பாகவும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே சிறப்புரையாற்றுவதற்கும் தோழியர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சில விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த மக்கள் நல கூட்டணி ஒரு 24 கோரிக்கையை வைத்து மக்களின் அடிப்படை பிரச்சனையை தீர்க்க கோரியும், தமிழகத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனையை தீர்க்க கோரியும் ஒரு 24 கோரிக்கைகளை வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த மக்கள் நல கூட்டணி. இந்த மக்கள் நல கூட்டணி உருவாக்கிய அந்த 24 குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மரியாதைக்குரிய தேமுதிகவின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரவேற்று வாழ்த்தி, அது நல்ல திட்டங்கள் இருக்கிறது என்று கூறிய பிறகு அவரை தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் சென்று சந்தித்து
தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தமிழகத்தில் இங்கே பேசிய மரியாதைக்குரிய நண்பர் பார்த்திபன் அவர்கள் சேலம் மாவட்டத்தினுடைய அவல நிலையை குறிப்பிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேலத்தில் சுத்தி வருவார்கள். விலையில்லா மிக்சி, விலையில்லா மடிக்கணினி, இது போன்ற விலையில்லான்னு கொடுத்து தமிழக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்தில் எந்த ஒரு அடிப்படை திட்டத்தையும் உருவாக்கவில்லை. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, சேலம் மாவட்டத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு கடந்த 25 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மேட்டூரில் இருந்து வீணாகும் வசிஷ்ட நதியில் அந்த வீணாகும் தண்ணீரை வசிஷ்ட நதியில் அழைத்து சேலம் மாவட்டம் முழுவதும் அந்த தண்ணீரை பரப்பி சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரப்பினால் சேலம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை விவசாயிகளும் பாசன பெறுவார்கள் என்று சேலம் மாவட்டத்தில் உள்ள இடதுசாரி அமைப்புகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கு மாறாக தெருவுக்கு 4 டாஸ்மார்க் கடையை, தெருவுக்கு 4 சாராய கடையை தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாராய வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். தெருவுக்கு 4 சாராய கடை. குறிப்பாக கொண்டலாம்பட்டி பைபாஸில் இருந்து சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் வரை ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா 13 சாராய கடை இருக்கிறது. இதைத்தான் ஜெயலலிதா அவர்களும் இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பற்றியோ சேலம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை பற்றியோ செய்யவில்லை. அதே போல மக்கள் நல கூட்டணியும் முற்போக்கு திராவிட கூட்டணி ஆட்சிக்கு அமைந்தால் நிச்சயமாக மதுவை ஒழிப்பார்கள். இந்த கூட்டணியுடைய முதல் நோக்கமே மது இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்றுதான் இந்த கூட்டணியுடைய முதல் நோக்கம். குறிப்பாக நேற்று முதல் நாள் பீகாரில் ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கிறது. அந்த புதிய ஆட்சி சொன்னது போல சாராய கடையை ஒழித்திருக்கிறார்கள், அனைத்து சாராய கடையும் மூடி இருக்கிறார்கள். அதுபோல தமிழகத்தில் ஒரு கூட்டாட்சி வரும். அந்த கூட்டாட்சி வந்த பிறகு தமிழகத்தில் உள்ள அத்தனை சாராய கடையும் முதல் மூடுவார்கள். அடுத்தபடியாக ஊழலில் செய்த சம்பாதித்த அனைத்து சொத்துகளும் குறிப்பா திமுக அண்ணா திமுக மந்திரிகள் கோடியாக குவித்து வைத்திருக்கிறார்கள். அந்த குவித்து வைத்திருக்கிற ஊழல் சொத்துக்களை இந்த கூட்டணி ஆட்சி வந்த பிறகு அதை பறிமுதல் செய்வோம் என்று மக்கள் நல கூட்டணியும் தேமுதிக கூட்டணியும் அறைகள் விடுத்துள்ளது. ஊழல் சொத்தை பறிமுதல் செய்தால் தமிழகத்தில் 2-3 ஆண்டுக்கு உள்ள அத்தனை இலவச திட்டங்களை ரத்து செய்துவிட்டு வரி இல்லா பட்ஜெட்டை போட முடியும். அதுபோல ஊழல் சொத்தை பறிமுதல் செய்வோம். 2 பேருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த மெம்மா மேல சொத்து குவிப்பு வழக்கு, அவங்க மேல 2G வழக்கு. சொத்து குவிப்பு வழக்கு பத்தி கருணாநிதி பேசுவார், 2G வழக்கை பத்தி இந்த அம்மா பேசுவாங்க. ஆனா 2 பேருக்கு மேலேயும் ஒரு வழக்கு இருக்கு. மதுரையில சகாயம் அவர்கள் கடந்த 20 ஆண்டு காலத்தில் 1,06,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது, தமிழக அரசுக்கு இழப்பு வந்திருக்கிறது என்று ஒரு அறிக்கை கொடுத்தார். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அல்ல, ஒரு IAS அதிகாரி. தமிழகத்தில் உள்ள உச்ச நீதிமன்றம், அந்த உயர் நீதிமன்றம் அவரை நியமித்து அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ஆனால் அந்த அறிக்கையை பற்றி இந்த அம்மாவும் வாய் திறக்கல, இந்த ஐயாவும் வாய் திறக்கல. காரணம், அந்த 20 ஆண்டு காலமாக திமுக 10 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறது, அண்ணா திமுக 10 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறது. ஆகவே 2 பேரும் ஊழல்வாதிகள். இந்த 2 ஊழல்வாதிகளும் வருகின்ற 2016 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வரும், கூட்டாட்சி நடைபெறும். தமிழகத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குவோம். அப்பொழுது 2 ஊழல் கட்சிகளும் ஜெயிலுக்கு தான் செல்வார்கள். ஒன்னு திகார் ஜெயிலுக்கு செல்வார்கள், அதேமாதிரி 2 பேரும் அந்த ஜெயிலுக்கு தான் போவாங்கன்னு கேட்டுக்கொண்டு இங்கே பேச நிறைய தோழர்கள் இருக்கிறார்கள். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்னார் தங்கவேல் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு கோவை பகுதியினுடைய செயலாளர் பொன்னாடி அணிவிப்பார்கள். Yeah.
கூட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணார் ராதாகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே பேசி அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை அண்ணார் மோகன்ராஜ் அவர்களே, எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்களே, சகோதரி சுபா அவர்களே, இங்கே பேசி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அருமை அண்ணார் ஜெயச்சந்திரன் அவர்களே, இன்னும் பேச இருக்கிற மதிமுகவுடைய மாநகர செயலாளர் அருமை தோழர் ஆனந்தராஜ் அவர்களே, எனக்கு முன் பேசி சென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் மோகன் அவர்களே, அநேகமாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தேமுதிகவினுடைய தலைவர், மகளிர் அணி தலைவர் சகோதரி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கு முன்பாக இந்த கடல் போல் காட்சியளிக்கிற இந்த மக்கள் திரளிலே கலந்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்த தேமுதிகவினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் மக்கள் நல கூட்டணியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஒன்று சென்ற மாதம் 23ஆம் தேதி அன்றே தமிழகத்திற்கு கூடிய திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய, நாங்கள் தான் குத்தகைதாரர் என்று சொல்லக்கூடிய அதிமுகவும் திமுகவும் அன்றைக்கே அது விழுந்து விட்டது, சாய்ந்து விட்டது. அதுதான் மக்கள் நல கூட்டணியும் கேப்டன் அவர் கூட்டணியும் ஒன்றா என அந்த திருநாள், வீர நாள் என்று பொன்னெழுத்துக்களை பதிக்கப் போகிறோம். வரலாறு சொல்லப் போகிறது. வரக்கூடிய மே மாதம் 19ஆம் தேதி வரக்கூடிய அந்த முடிவு ஏற்கனவே சென்ற மாதம் 26ஆம் தேதியே வந்துருச்சு. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிவியில பூரா பக்கம் பக்கமா அப்படியே போட்டு தள்ளுறாங்க. டைம்ஸ் நவ்னு ஒரு தொலைக்காட்சி கருத்து கணிப்பு நடத்தியதாக சொல்லி அதிமுகவுக்கு 130, எத்தனை 130, திமுகவுக்கு 70, 7 14, அது ஈக்குவலா இருக்கிற முறையில் ஒரு ஏற்பாடு. பெரும்பான்மைக்கு தேவை 118, அதற்கு மேல எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அந்த டைம்ஸ் நவ் பத்திரிகை நடந்து முடிந்த பீகார் தேர்தலிலே சொல்லுச்சு பிஜேபி தான் ஜெயிப்பான்னு. ஜெயித்தது யார்? அங்க நம்மளை போன்ற ஒரு மகா கூட்டணி ஜெயித்தது. அதே போல டெல்லியில பிஜேபி தான் ஜெயிப்பான்னு இதே டைம்ஸ் நவ் தான் சொல்லுச்சு. ஆனா ஜெயித்தது யாரு? நம்மளை போன்ற ஊழல் கரமற்ற, ஊழல் அல்லாத ஒரு உத்தம கரங்களுக்கு சொந்தக்காரான இந்த மெகா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்தார். அவருடைய வாரிசுகள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தவறாகாது. அடுத்தது எதற்காக இப்படி பதறிக்கொண்டு அறிக்கையை அந்த தேர்தல் கணிப்பை சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது, நாம் கூட்டணி அமைத்து 3 நாட்களில் NDTV இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சி கருத்து கணிப்பை வெளியிட்டது. ஆனால் அந்த கருத்து கணிப்பை எல்லாம் கமுக்கமா மறைச்சிட்டாங்க, எவனுமே சொல்லல. இன்னைக்கு குடங்குடமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய எந்த டிவியும் பேசல, எந்த விவாதமும் நடத்தல. அதுல என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு? 3 நாள்ல தமிழகத்துடைய அந்த நிலைமைகள். ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும்,
வந்து அந்த நடிகர் வந்து தனுஷ் நினைக்கிறேன், அந்த அந்த இன்னொரு அவங்க தம்பிவா யாரையா பார்த்து சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு டயலாக் இப்ப வந்து வலைத்தளங்கள்ல போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்குது? திமுக தோத்ததை பார்த்திருக்கிறீங்க, அண்ணா திமுக தோத்ததை பார்த்திருக்கிறீங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்து தோக்கிறத பார்த்திருக்கிறீங்களா? இந்த தேர்தலில் பார்க்க போறீங்க. இதுதான் நடக்க போகுது. அதைத்தான் அந்த டென்டி டிவியில சொன்னான். அந்த என்டி டிவியில பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்று சொன்ன அந்த என்டி டிவி அவன் சொல்றான், தேசிய முற்போக்கு கழகம் இந்த நம்முடைய மக்கள் நல கூட்டணிக்கு எத்தனை சீட்டு சொன்னான் தெரியுங்களா? 132. திமுக இன்னைக்கு அப்படியே பழம் அந்த பழுத்த பழம் பழத்துக்காக படாத பாடுபட்டு கிடக்குது. அந்த பழத்துக்கு எத்தனை சீட்டு போட்டிருக்கான் தெரியுமா? 26. பெருசா பேசிட்டு இருக்கிறாங்களே, விலையெல்லாம் ஆடு தரேன், விலையெல்லாம் மாடு தரேன், விலையெல்லாம் மனுஷன் தரேன், விலையெல்லாம் பீர் பிராண்டி கொடுங்களா விலை இல்லாம. விலை போகட்டும், எல்லாம் தமிழ்நாடு பூரா போகட்டும், பூரா ஆம்பளை பூரா எல்லாம் நாடா மாத்திட்டு போவாங்களே. அவங்களுக்கு எத்தனை சீட்டு சொல்லிருக்கான் தெரியுமா? 70 சீட்டு. 70 72 என்னமோ. இப்படி மைக்க வச்சுக்கிட்டு இப்படி இதோ வந்து விட்டார், இதோ வந்து விட்டார், இதோ வந்து விட்டார் பேசுவா பாருங்க. அவருக்கு எத்தனை சீட்டு தெரியுமா? 2. சரி, அதுலயும் சொல்றான், இதுலயும் சொல்றான். எதுல? என்டிடிவிலையும் சொல்றான், டைம்ஸ் நவுலையும் சொல்றான். யாருக்கு? ஜீரோவோட ஜீரோ சேர்ந்துக்குச்சுன்னு சொன்னாங்களே. இவர் பெரிய கணித மேத பரம்பரை. ஜீரோ இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல, எந்த கணக்கு இல்ல. அது தெரிஞ்சுக்கீங்க நீங்க. அந்த ஜீரோவுக்காக அங்க தவம் கிடந்தீங்களே, அப்ப என்ன வெங்காயத்துக்கு கிடந்தீங்க? அப்ப ஜீரோ வந்து லட்சமா தெரிஞ்சுச்சா? அதுக்கு அவனும் சொல்றான், இவனும் சொல்றான், அந்த ஜீரோ தான் சொல்றான். அந்த ஜீரோ தான் எம்எல்ஏவான். ஆசைப்பட்டது அப்படியாவது வாங்கிட்டு போங்க, வேற என்ன செய்ய முடியும்? ஆகவே அருமை நண்பர்களே, தைரியமாக நாம் களமாடுவோம். நிச்சயமாக தமிழகம் நம்மளுடைய கையில் தான், சந்தேகமே வேண்டாம். கேப்டன் தான் 19ஆம் தேதி முதல்வர், எந்த சந்தேகமும் வேண்டாம். யாருக்காவது மனசுல அங்க அங்க ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் ஏதாவது இருந்தா தூக்கி கிடாசுங்க. திமுக என்ன, அதிமுக என்ன, 1967 காங்கிரஸ் அசைக்க முடியாத இமயமாக இருந்தது. அந்த காங்கிரஸை திமுக புரட்டி போடவில்லையா? டெல்லியிலே பாஜகவும் காங்கிரசும் இருந்தார்களே, அவர்களை தூக்கி புரட்டி போடவில்லையா? ஆகவே மக்கள் தான் இன்றைக்கு எஜமானர்கள், மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஆகவே வரக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. நாம் விழிப்போடு இருந்து ஒவ்வொரு பூத்தையும் நாம் கைப்பற்றுவதுதான் என்ன அர்த்தம்? பணத்தை தூக்கிட்டு வருவானுங்க, ராத்திரியில முக்காடு போட்டு வருவான். மாமா மச்சான் பங்காளி வருவான், 12 மணிக்கு மேத்தான் வருவான். கோணங்கி ஆட்டம் அப்படியே பிடிச்சி ஒரு அமுக்கிடணும். இந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமை பெறுவதற்கும் தேசிய அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது, கூட பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு அமுக்கு. பாம்பின் கால் பாம்பறியும். நீ முக்காடு போட்டு வந்தா நானும் முக்காடு போட்டு வருவோம், பார்த்துக்க. ஓட முடியாது, ஒரு படத்துல வருவான். அந்த மாதிரி நேரம் இல்லை. ஆகவே வரக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கு என்னவென்று சொன்னால், 50 ஆண்டுகள் அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க, 5 வருடங்களாக இந்த மாநகராட்சி செயலிழந்து விட்டது என்று. நாம் சொல்லுகிறோம், 50 ஆண்டுகளாக தமிழகம் செயலிழந்து விட்டது.
ஆகவே 50 ஆண்டு கால அந்த அடிமையிலிருந்து மீட்பதற்கு நாம் களமாட வேண்டும். நிச்சயமாக கேப்டன் அணி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சேலம் மாநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் ஆனந்தராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு புகை பதிவகத்தினுடைய செயலாளர் சேகர் அவர்கள் முன்னாடி அனுப்பார்கள். மற்றும் இருக்கின்ற கூட்டணி கட்சி செயலாளருக்கு 55வது கூட்டத்தினுடைய செயலாளர் லோகோ அவர்கள் முன்னாடி அனுப்பார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவையும் இதயத்தில் இடத்தையும் எப்படி புரட்சித் தலைவர் அவர்கள் பிடித்திருந்தாரோ அந்த அடிப்படையில் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களின் 7.5 கோடி மக்களின் இதயத்தின் கதாநாயகனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வருங்கால முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற அவலங்களை எடுத்துரைத்த என் மதிப்பிற்குரிய அண்ணன் மோகன்ராஜ் அவர்களே, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பார்த்திபன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருமை தோழர் தங்கவேல் அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய எனக்கு முன்னால் உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அருமை தோழர் கோ ஜெயச்சந்திரன் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஐயாவு அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கோபால்ராஜ் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மகேந்திரவர்மன் அவர்களே, மேலும் இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி தேமுதிகவின் அனைத்து கழக பொறுப்பாளர்களே, கழக தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாற்றத்தை படைக்க இருக்கின்ற மாணவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய சமூகத்தால் கனிவோடு ஆதரிக்கக்கூடிய திருநங்கைகளே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 50 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தமிழ்நாட்டு மக்களின் தலையில் மிளகாய் அரைத்து அவர்களின் குடும்ப சொத்துக்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த முறை பார்த்தாலும் எதில் எடுத்தாலும் ஊழல். எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல தொட்டில் முதல் சுடுகாடு வரை பஞ்சபூதங்களின் ஊழலாக இன்றைக்கு ஊழலால் தமிழ்நாடு திளைத்துக் கொண்டிருக்கிறது. கருணாநிதியின் குடும்பம் தமிழ்நாட்டில் பாதியை வளைத்து போட்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் இந்த தமிழனுக்கு ஒப்பற்ற தலைவர் என்று இந்த தமிழர்களுக்காக போராடக்கூடியவர்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக எழுவேன், அதில் சவாரி செய்யலாம் என்று அந்த கடலில் மட்டும் 600 தமிழக மீனவர்களை கொண்டு வந்தவர் கருணாநிதி. அதே போல அந்த கடலுக்கு அப்பால் கூப்பிடுத்துடன் இருக்கக்கூடிய 2 லட்சம் ஈழத்தமிழ் மக்களை கருவறுத்து தன் குடும்பத்திற்காக காவு கொடுத்தவர் கருணாநிதி. இப்படியாக தமிழின துரோகத்தை அரங்கேற்றிக் கொண்டு தமிழின தலைவர்களாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரின் புதல்வர் ஏதோ புத்தர் அரண்மனையில் இருந்து ஏதோ நாணயம் பெற்று எதுவுமே அறியாமல் வெளியில் வந்தது போல இன்றைக்கு நமக்கு நானோ என்று கதை அளந்து கொண்டிருக்கிறார். அவருடைய லட்சணங்கள் நமக்கு தெரியாதா? அவருடைய ஆட்டங்கள் பாடல்கள் என்ன என்று நமக்கு வரலாறு நமக்கு தெரியாதா? அவர் எந்த அளவுக்கு அநாகரிகமான செயல்களை வரலாறுகளில் அரங்கேற்றி விட்டு அனைத்து ஊழல்களையும் பங்கு போட்டு விட்டு பூஜை உட்பட அனைத்து ஊழல்களையும், அதாவது நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அனைவரும் சொத்து சேர்ப்பதற்கு பினாமி வைத்திருப்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் ஊழல் செய்வதற்கு பினாமி வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதி குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே போல அம்மையார் ஜெயலலிதா வே ஆஃப் என்ட்ரி என்று சொல்வார்கள். அவர் எந்த அடிப்படையில் அரசியலுக்கு வந்தார்? அவர் என்ன பாரம்பரியம் மிக்க போராட்ட குடும்பத்தில் பிறந்தவரா?
இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி சிறை சென்று இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவியாக வளர்ந்து கொண்டிருக்கிறாரா, முதல்வராக இருக்கிறாரா? அவர் வந்த பாதையை இங்கு விளக்க முடியாது. அது ஒரு அநாகரிகமான பாதை, அது இங்கு விளக்கி சொல்ல முடியாது. ஆகவே தமிழர்களே, இது போன்ற மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தை 50 ஆண்டு கால அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்ட, மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட நாம் கங்கணம் கட்டிவிட்டோம். ஆகவே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் மக்கள் நல கூட்டணியின் தலைவர், ஒருங்கிணைப்பாளர், எங்களது புரட்சி புயல் எந்நேரமும் 24 மணி நேரமும் இந்த தமிழ் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி புயல் வைகோ அவர்கள் இருக்கிறார்கள். சினம் கொண்ட சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார்கள். ஜார் மன்னரின் கோட்டையிலே தகர்த்திருந்த வாரிசுகளான கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். நாம் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை, தயங்க தேவையில்லை. தமிழ்நாடு மே 19ஆம் தேதி கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் ஒரு புது யுகத்தை பறக்கி இருக்கிறோம். அனைவரும் நம்பிக்கையோடு களமாடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடவில்லை. நன்றி, வணக்கம். கோபால்தாஸ் அவர்களுக்கு 55வது கூட்டத்தினுடைய செயலாளர் பொன்னாடை அணிவிப்பார்கள். சேலம் மேற்கு மாவட்ட மதிமுக செயலாளர் மகேந்திரவர்மன் அவர்களுக்கு 55வது கூட்டத்தினுடைய செயலாளர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அடுத்ததாக சேலம் மண்ணிலே பிறந்து புரட்சி கலைஞருக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நம்மோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழக பொருளாளர் அன்னார் AR இளங்கோவன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க உலகமெங்கும் ஆகின்ற தமிழர்களின் உள்ளங்களிலே நீங்க இடம் பெற்றிருக்கக்கூடிய தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டுமல்ல, இன்று 7.5 கோடி தமிழரும் எதிர்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய முதல்வராக புரட்சி கலைஞருடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய 2016ஆம் ஆண்டிலே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் சிறுவயது முதலே கேப்டனுக்காக தன்னை அர்ப்பணித்து அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களே, சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய சகோதரர் SR பார்த்திபன் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரி கெங்கவள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட மகளிர் செயலாளர் சகோதரி சுபா ரவி அவர்களே, டாக்டர் ஈஸ்வரன் அவர்களே, சுல்தான் பாஷா அவர்களே, ஆனந்தபாபு அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோவுடைய போர்ப்படை தளபதிகளாக இருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட செயலாளர் மதிமுக ஆனந்தராஜ் அவர்களே, கோபால்ராஜ் அவர்களே, மகேந்திரவர்மன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் தங்கவேல் அவர்களே, தமிழக முதல்வர், நாளைய தமிழக முதல்வர், நாளைய தமிழக முதல்வர் கேப்டன் 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 கழகத்தின் காவல் தெய்வம் அந்நியார், கழகத்தின் காவல் தெய்வம் அந்நியார், கேப்டன் கேப்டன் கழகத்தின் காவல் தெய்வம் அந்நியார், கேப்டன் கேப்டன் கழகத்தின் காவல் தெய்வம் அந்நியார், கழகத்தின் காவல் தெய்வம் அன்னி, கழகத்தின் காவல் தெய்வம் அன்னி.
புரட்சி கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் பொன்னாகும் தமிழகமே, பொன்னாகும் தமிழகமே. கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தங்கவேல் அவர்களே, சிபிஐ மாவட்ட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் தோழர் மோகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்களே, சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் வசந்த் அவர்களே, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சீகா முத்து அவர்களே, சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஐயாவு அவர்களே, இந்த தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்திலே உங்கள் மத்தியிலே உரையாற்றி தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தலோடு சாவுமணி அடிக்கக்கூடிய வகையிலே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணியார் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, ஜெயலலிதாவிற்கு உளவு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே, எந்த நோக்கத்திற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கேப்டன் அவர்கள் துவங்கினாரோ, இந்த இயக்கத்தை கேப்டன் அவர்களை துவங்க சொன்னோமோ, அந்த லட்சியத்தை அடையும் வரை, அந்த லட்சியம் அடையும் நாள் வெகு தூரத்திலே இல்லை என்ற நேரத்தை நாட்களை குறித்துக் கொண்டு கேப்டனை தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆக்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய, தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேப்டனுடைய உண்மையான விசுவாசிகளே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தோழர்களே, மாற்றுக் கட்சி நண்பர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மகளிரணி நிர்வாகிகளே, திருநங்கைகளே, திருநங்கை சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இளங்கோவன் பேசுவதை விட இங்கே அந்நியார் பேசுவது சரியாக இருக்கும் இந்த தருணம். ஆகியால் நேரத்தை நேரத்தை நான் எடுத்துக் கொள்ளாமல் சில குறிப்புகளை உங்கள் மத்தியிலே சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று சொன்னால் சேலம் மாவட்டம் கேப்டனுடைய கோட்டை என்பது பலமுறை நாம் நிரூபித்திருக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய இந்த புரட்சி தீப கொடியை இந்த மாவட்டத்தில் ஏற்ற விடமாட்டோம் என்று சொன்னவர்களை 2011 தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வரவிடாமல் நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு கூட்டணி வைத்ததால் இன்று அதிமுக ஆட்சி கட்டிலே ஜெயலலிதா இருக்கிறார். ஜெயலலிதா ஆட்சி கட்டிலே இருந்து கொண்டு அவர் நினைக்கிறார், மீண்டும் பல்வேறு கூட்டணிகள் அமைந்து கொண்டிருக்கிறது, மீண்டும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். இது என்ன கேவலம் என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசியல் கட்சியுடைய தொண்டர்கள் வேலை பார்ப்பார்கள், அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை மக்கள் மன்றத்தில் விதைப்பார்கள். இன்று தமிழகத்தில் என்ன கேவலம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை, கான்ஸ்டபிள்களை, ஏட்டுகளை, ரைட்ல எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை விட்டு எப்படி இருக்கிறது இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய அவல நிலை இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஆய்வு என்ற பெயரிலே கணக்கீடுகள் எடுக்கிறார்கள். ஒரு வாக்குச்சாவடி இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாக்குச்சாவடிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி நியமிக்கப்படுகிறார்.
அந்த காவல்துறை அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே ஒரு 1000 வாக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் பிரித்து எடுக்கிறார்கள். அதை பிரித்தெடுத்து இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணிக்கு யார் வாக்களிப்பார்கள் என்று கணக்கீட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மாற்றுக் கட்சிக்கு யார் வாக்களிப்பார்கள் என்ற கணக்கீட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்திலே முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் இந்த ஆய்வு பணி மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், காவல்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களை கேட்கிறேன், இந்த மக்களை காக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த காக்கி சட்டை அணிந்திருக்கிறீர்கள் தவிர ஜெயலலிதாவுடைய வீட்டு வேலைக்காரர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை மட்டும் நீங்கள் நினைவுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு புறத்திலே இந்த நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட சொல்கிறேன். 2011ஆம் வருடத்துடைய பொதுத் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களை மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிலே கேப்டன் பேசும்பொழுது கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்று கேட்டார். அப்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த கூட்டத்திலே நம்முடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் ஆம் கேப்டன், நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த மக்கள் மன்றத்திலே கேப்டன் சொன்னார், கூட்டணி மீது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் என் தொண்டர்கள் நீங்கள் விரும்புகிறீர்கள், நான் தலைகுனிந்தாலும் தலைகுனிந்து கொள்கிறேன், நான் உங்களுக்காக கூட்டணி வைக்கிறேன் என்று சொன்னார். அதிமுகவோடு கூட்டணி வைத்தோம், 41 இடத்திலே போட்டியிட்டோம், 29 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் துவங்கி 5 ஆண்டுகள் முடிவற்ற 6ஆம் ஆண்டு துவக்கத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். இது ஏன் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்பிருந்தும் கூட பல்வேறு கருத்துக்களை நான் முன்னிறுத்தி சொல்லலாம். ஏனென்று சொன்னால், அந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் 160 இடங்களில் வேட்பாளர்களை அறிவித்து கூட்டணி தர்மத்தை மீறி அறிவித்த பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள், புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அனைவரும் தேடி வந்த இடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை அன்றே வந்து சந்தித்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் திரும்ப மாட்டார், கேப்டன் அவர்களே நீங்கள் 3வது அணிக்கு தலைமையேற்றுக் கொள்ளுங்கள், ஜெயலலிதாவும் கலைஞர் கருணாநிதியும் இந்த தேர்தலை வீழ்த்தி தமிழகத்துடைய முதலமைச்சராக உங்களை நாங்கள் பொறுப்பேற்க செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் கேப்டன் அவர்கள், இந்த தமிழக மக்கள் மன்றத்தில் நான் வாக்கு கொடுத்து விட்டேன், இந்த பொதுத் தேர்தலிலே நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கத்திற்கு நான் ஆதரவை கொடுக்கிறேன் என்று மக்கள் மன்றத்திலே நான் வாக்கு கொடுத்து விட்டேன், ஓரிரு நாள் பொறுத்திருங்கள் என்று சொன்னார். ஜெயலலிதா பிரச்சாரத்தை துவங்கியிருந்த நிலையிலே ஜெயலலிதா அவர்கள் அத்தனை பிரச்சாரத்தையும் ரத்து செய்துவிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் அத்தனை தலைவர்களும் அழைத்து கூட்டணிக்கான சீட்டுகளை ஒதுக்கி கொடுத்தார். அன்று தினத்திலே கேப்டன் அவர்கள் மீண்டும் போயஸ் கார்டன் போவார் என்று வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். தன்மானத்திற்கு இடம்பெற்றிருந்த தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் மீண்டும் போயஸ் கார்டன் தோட்டத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னார். அதிமுக தான் வந்து நம்முடைய தலைவரிடத்தில் கையொப்பம் பெற்று சென்றதை தவிர கேப்டன் செல்லவில்லை. அந்த நேரத்திலே நாம் எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் பொறுப்பேற்றார். அந்த தேர்தல் முடிவுற்றது. பால்விலை பஸ் கட்டணம் உயர்த்திய பொழுது அந்த சட்டமன்றத்தில் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் கேப்டன் அவர்கள் எதற்காக கூட்டணி தர்மத்தை மீறி கூட்டணி கட்சிகளிடம் ஆலோசிக்காமல் விவாதிக்காமல் எதற்காக மக்கள் பயன்படுத்துகின்ற அடிப்படை தேவையான பால்விலை பஸ் கட்டணத்தை எதற்கு ஏற்றினீர்கள் என்று சொல்லியவுடன் அந்த சட்டமன்றத்திலே பிரச்சனை வந்தது. அந்த இடத்திலே கேப்டன் அவர்கள் கூட்டணியிலிருந்து நாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெளியிலே வந்தோம். அதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அதற்கு பிறகு தேமுதிகவை எப்படியாவது ஒடுக்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா கங்கணம் கட்டி 9 சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயலலிதா அவர்கள் விலைக்கு வாங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைய தருணத்திலே ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால்,
அன்றைய தினம் பால் விலை பஸ் கட்டணத்தை ஏன் ஏற்றினீர்கள் என்று கேட்டார். 9 சட்டமன்ற உறுப்பினர்களை தேமுதிக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கினார். இன்றைய தினத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய பொருளாளராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார், நாங்கள் தேமுதிகவை இன்னும் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறார். தேமுதிகவின் நிலையை பாருங்கள் என்று பேசுகிறார். நான் கேட்கிறேன், என்னத்தை நீ பார்க்க போற? நீ என்னத்தை பார்க்க போற? உங்க அப்பனுக்கு பின்னாடி உன் கட்சியா இருக்காதியா? கலைஞருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கமே இருக்காது. நான் இளங்கோவன் உங்கள் மத்தியிலே மக்கள் மன்றத்திலே சொல்கிறேன், மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நாள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2016 நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர், வருங்கால தமிழகத்தின் முதல்வர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பது உறுதி. மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தோழர்களும் நிச்சயமாக அமைச்சராக பொறுப்பேற்பது உறுதி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த தேர்தலோடு உங்களுக்கு நிச்சயமாக மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கேப்டன் அணி நிச்சயமாக உங்களுக்கு சாவுமணி அடிக்கும் 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 என்று சொல்லி இந்த பிரச்சார கூட்டம் என்பது தேர்தல் அறிக்கை விளக்க பிரச்சார கூட்டம். இந்த கூட்டத்தை சொல்கிறேன், மக்களை சேலத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதியும் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கேப்டன் அணி வெல்லும் 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 என்று சொல்லி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர்களாகிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும் என் உடன்பிறவா சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கும் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கும் பொருளாளர் இளங்கோவன் அவர்களுக்கும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மதிமுகவை சேர்ந்த திரு ஆனந்தராஜ் அவர்களுக்கும் கோபால் ராஜ் அவர்களுக்கும் மகேந்திரவர்மர் அவர்களுக்கும் தங்கவேல் அவர்களுக்கும் மோகன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் முத்து அவர்களுக்கும் ஐயாவு அவர்களுக்கும் இந்த மேடையிலே வீற்றிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சுபா ரவி அவர்களுக்கும் சம்பத்குமார் அவர்களுக்கும் திரு பாஸ்கர் அவர்களுக்கும் டாக்டர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் சுல்தான் பாஷா அவர்களுக்கும் ஆனந்த பாபு அவர்களுக்கும் எங்கள் மகளிர் அணியினர் வீரமங்கையராம் எங்கள் தாய் குலங்களுக்கும் பொதுமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொண்டரணியை சேர்ந்தவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சேலம் நம்மளுக்கு புது இடமோ புதுசா வர்றதோ கிடையாது. அடிக்கடி அதிகமாக வந்த மாவட்டம் எந்த மாவட்டம்னா சேலமும் அதுல ஒண்ணு. சேலம் எப்பவுமே நமது பொருளாளர் இளங்கோவன் சொல்ற மாதிரி கேப்டனின் கோட்டை நமது சேலம் மாவட்டம் என்பதை எப்பொழுதுமே நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். நான் ஏன் இதை சொல்றேன் நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய வார்த்தை எதுவுமே மிகையாக மட்டும் இருக்காது, உண்மை இருக்கும். அதுல மக்களுக்காக மக்கள் பணி, பல பொதுக்கூட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள். அதே போல 2011 தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரத்தை, ஒரு மாநாட்டை கூட்டி இந்த சேலம் மாநகரை இன்றைக்கு எல்லா விதத்திலுமே முன்னேற்றி கேப்டன் அவர்களுடைய கோட்டை என்பதை ஒவ்வொரு தருணத்திலுமே நாம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். கேப்டன் முதல் வாட்டி 66 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணது இதே சேலம் மாவட்டம் தான். ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டு கட்சியாக மாறி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வரைக்கும் நமதுடைய கட்சியின் வளர்ச்சி உங்க எல்லாருக்கும் தெரியும். சேலம் அப்படின்னா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா மாம்பழம், எல்லாருக்கும் தெரியும்.
இரும்புக்கு ஃபேமஸ், ஸ்டீல் பாத்திரங்களுக்கு ஃபேமஸ். அதே போல இங்க பார்த்தோம்னா திருநங்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நமது சேலம் மாவட்டம். இது போல எல்லா விஷயத்திலுமே பெண் சிசு கொலைகள் அதிகமாக ஒரு காலத்துல இருந்த மாவட்டம். அதனுடைய விளைவுதான் நம்ம கேப்டன் அவர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தை ஆரம்பிச்சது இந்த சேலம் மாவட்டத்தில் நடந்த அந்த சிசு கொலைகள் மூலமாக தான் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா வீட்டுல அதை பேர்டனா நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமையை சேர்த்து இந்த நாடு முன்னேற, ஒரு குடும்பம் முன்னேற என்றைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நம் பெண்கள் என்பதை கேப்டன் உணர்ந்ததுனால பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தையும் இந்த பெண்கள் மூலமாக நிச்சயமாக ஒரு குடும்பத்தையும் நாட்டையும் சீர்தூக்கி நிறுத்த முடியும் என்பதை அசையாத நம்பிக்கை வச்சிருக்கார் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு நான் இந்த மாநகராட்சியில நின்று பேசிட்டு இருக்கேன். இந்த மாநகராட்சியுடைய வரலாறு உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த மாநகராட்சி எப்ப உருவாச்சு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. 1866 நவம்பர் மாதமே ஃபார்ம் செய்யப்பட்டதுதான் இந்த மாநகராட்சி. ஆனால் இது மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது 1994 தான் சேலம் மாநகராட்சியாக மாறியது. இங்க மொத்தம் 4 ஜோன் இருக்கு, மொத்தம் 60 வார்டுகள் இருக்கு. இதுதான் நம்மளுடைய மாநகராட்சி. ஒன்னு சூரமங்கலத்துல 15 வார்டு, அஸ்தம்பட்டியில 15 வார்டு, அம்மாப்பேட்டையில 15 வார்டு, கொண்டலாம்பட்டியில 15 வார்டு. சோ டோட்டலி 60 வார்டுகளை கொண்டதுதான் நமது சேலம் மாநகராட்சி என்ற வரலாறு உங்களோட இந்த நேரத்தில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனவே இந்த மாநகராட்சி 1994 அறிவிக்கப்பட்டது. பல வருஷம் ஆனாலும் இந்த மாநகராட்சியில ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா, டெவலப்மெண்ட் இருக்கா என்றால் அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா சேலம்ல இன்னைக்கு நம்ம 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒன்னு அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள், மற்றொன்று சகோதரர் பார்த்திபன் அவர்கள், மற்றொன்று சுபா ரவி அவர்கள். இந்த 3 பேருமே இந்த மாவட்டத்துல 3 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மாவட்டத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு கேப்டனின் கொள்கைகளை தங்கள் கொள்கைகளாக கொண்டு உறுதியாக போராடி தங்கள் தொகுதிகளை முன்னேற்ற பாடுபட்டாங்க. இதே மோகன்ராஜ் அண்ணனை நான் பார்த்திருக்கேன். நடு ரோட்ல உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு, போராட்டம் பண்ணிருக்காரு. சேலத்துல இருக்கிற ஒரு வார்டுக்கும் கூட நான் அவங்க கூட நான் பயணிச்சிருக்கேன். எங்கு போனாலும் குப்பை கூலங்கள், சாக்கடைகள், எந்த விதமான அடிப்படை வசதி இல்லாத ஒரு மாநகராட்சியா தான் இருக்கு. எந்த ரோடுக்குள்ள நீங்க போங்க, இன்னைக்கும் குண்டும் குழியுமாக சாலைகள் அமைப்பே இல்லாத ஒரு மாநகராட்சியாக தான் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த சாலைகள் சரி செய்யப்பட்டுச்சா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த சேலம் மாநகராட்சியில மொத்தம் இங்க இருக்கிற 41வது வார்டுல வசிக்கிற எல்லா பகுதிகளுமே குண்டும் குழிதான். ஆனா பல மரணங்கள் இந்த குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகளில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கூட பல மாணவர்கள் இறந்திருக்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கு. அதே போல இங்க இருக்கிற ஒரு மேயர் எங்கேயாவது ஒரு வார்டுக்கு வந்து வார்டு நல்லா இருக்கா, மக்களுக்கு என்ன குறைகளை தீர்க்கணும், என்ன பிரச்சனையை செய்யணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் மேயர் எப்பயாவது மக்களை ஆகியவங்களை வந்து சந்திச்சிருக்காரா? ஒரு முறை வந்து மக்களை சந்திச்சிருக்கார மேயர்? இல்லை. ஏன் இதெல்லாம் நான் கேட்கிறேன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையும் குறை சொல்லி அது மூலமா ஓட்டு வாங்கணும், அது மூலமா கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் என்றைக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு எதுக்கு அவரை நீங்க மேயரா இன்னைக்கு நியமிச்சிருக்கீங்க? ஒரு மாநகராட்சியை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணி இந்த மாநகராட்சியை முன்னேற்றணும், அதுதான் அவங்க பணி. ஆனா இங்க இருக்கிற மேயருக்கு ஒரு பெயர் இருக்கு தெரியுமா? மேயருக்கும் இன்னொரு பெயர் இருக்கு. என்ன? 2 நிமிடம் மேயர் அப்படின்னு ஒரு பெயர் அவருக்கு வச்சிருக்காங்க. கரெக்டா நான் சொன்னது? ஏன் சொல்றேன்னா எந்த ஒரு மாநகராட்சி கூட்டமா இருந்தாலும் ஒரு வாட்டி கூட்டினாருன்னு வைங்களேன், 2 நிமிஷத்துல கூட்டத்தை முடிச்சுட்டு போயிருவாராம்.
அதனால அவருக்கு பேரே 2 நிமிட மேயர் என்று நமது சேலம் மாநகராட்சி மக்கள் அவருக்கு ஒரு புது பேரை வச்சிருக்காங்க. அதே போல பார்த்தார் என்ன சொல்றாரு, 2 நிமிடம் மேயர் மட்டும் கிடையாது, 2 மணி நேரம் முதலமைச்சரை கொண்ட தமிழ்நாடாகவும் நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 2 மணி நேரம் மட்டும் இல்ல, தொடர்பு எல்லைக்கே அப்பாற்பட்ட ஒரு முதல்வராக, யாருமே சந்திக்க முடியாத ஒரு முதல்வராக தான் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு நான் பின்னாடி வரேன். இப்ப 37 கோட்டை பொதுமக்கள் மாநகராட்சி இங்க இருக்கு. இதுவரைக்கும் குறை தீர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய, அந்த குறை தீர்ப்பு நாளுக்கு வந்து பங்கேற்கிற மக்களை போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு குறை கேட்கறதுக்கு நீங்க அவங்கள வர சொல்றீங்க? நீங்களே வர சொல்வீங்க, குறை சொல்ற வந்தா மக்களை உடனே போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்றது. இதுதான் ஜெயலலிதாவினுடைய அராஜக ஆட்சிக்கு இதை விட ஒரு சான்று இருக்க முடியாது. அதே போல இங்க ஒரு கிச்சிப்பாளையம் குப்பை மேட்டை அகற்றி பூங்காவாக அமைக்க போறோம் சொல்லி பல நாள சொன்னாங்க. முதல்வரே இதுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. அதே மாதிரி இங்க சேலம்னா எதுக்கு ஃபேமஸ்? இரும்பாலைகளுக்கு ஃபேமஸ் நான் முதல்ல சொல்லிட்டேன். அதே போல ஸ்டீலுக்கும் இங்க ஃபேமஸ். இங்க இருக்கிற அந்த தகடுகளை சிறு குறு வியாபாரிகளுக்கு கொடுத்து அதன் மூலம் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது பல நாள் கோரிக்கை. இதுவரைக்கும் இந்த 2 கட்சிகளும் இதை செய்யல. உங்க எல்லாருக்கும் நான் உறுதியாக ஒரு வாக்குறுதியை சொல்றேன். நமது ஆட்சி கேப்டன் தலைமையில் அமைந்தவுடனே இந்த சேலம் மாநகராட்சியை மிகப்பெரிய தொழிற்சாலைகளை அமைந்த, நிச்சயமாக சுறு கிரு வியாபாரிகள் அத்தனை பேருக்குமான ஒரு சேலம் மாநகராக இதை உருவாக்குவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். அதே போல இங்க குடிநீர் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு 5 வருஷமா ஒரு ஸ்கீமை போடுறேன், இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்கீமுமே இங்க வந்து தயாராகல. இங்க குப்பை கூலங்கள் அகற்றப்படுவது கிடையாது. முள்நாடி கேட்டு, அதே மாதிரி அணைமேடு ரயில்வே கேட் மேம்பாலம் போடுறோம் சொல்லி உங்களுக்கு எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. இது வரைக்கும் அந்த மேம்பாலம் இங்க போடப்பட்டிருக்கா? எதுவுமே போடப்படல. இதுதான் இங்க உண்மை. இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பார்த்திபன் இருக்கார். மேட்டூர் டேம், அவருடைய சட்டசபை வந்து அவருடைய தொகுதி வந்து மேட்டூர். ஒரு மேட்டூர் டேம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட டேம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பல ஆண்டுகளாக ஒரு வாட்டி கூட தூர்வாரப்படல. இதுதான் மேட்டூர் டேமோட நிலைமை. இன்னைக்கு அதுல தூர்வாரப்பட்டால் பல ஆயிரம் கன நதிநீர் தண்ணியை நம்ம அங்க சேமிக்க முடியும். அங்க இருக்கிற அந்த சவுடு மண்ணுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே நேச்சுரல் உரத்துக்கு சமமான ஒரு விஷயம். ஆனால் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திமுகவோ அதிமுகவோ எந்த ஒரு திட்டத்தையும் இங்கு செய்யல. தமிழ்நாடுடைய அரசியல் அமைப்பே ரொம்ப காமெடியா இருக்கும். நான் எல்லா தொகுதிக்கும் போயிருக்கேன், மேட்டூருக்கும் போயிருக்கேன். அவ்வளோ பெரிய டேம் இருக்கும். டேம சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் காலி குடங்களை வச்சுக்கிட்டு ரோட்ல உட்கார்ந்து தண்ணிக்காக போராட்டம் செய்யக்கூடிய நிகழ்வு தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, தண்ணி உற்பத்தி ஆகிற மேட்டூர் டேம்லயே மக்களுக்கு தண்ணி இல்ல. நெய்வேலி என்று ஒண்ணு இருக்குது, தெரியுமில்ல உங்களுக்கு, லிக்னைட் கார்பரேஷன். அங்க கரண்ட் உற்பத்தி செஞ்சு மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நெய்வேலியை சுத்தி போய் பாருங்க, எந்த கிராமத்திலுமே கரண்டே இருக்காது. எந்த அளவு ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாம, நிர்வாக திறமையே இல்லாம ஒரு ஆட்சி கடந்த 50 வருஷமா நடக்குது என்பதை மக்களாகிய நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மேட்டூர் டேம்ல தூர்வாரப்படல. குடிநீர் பிரச்சனை இன்றைக்கு சேலம் மாவட்டம் முழுக்க இருக்கு. ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, அத்தனை இடம். அது இப்ப கோடை காலம் சொல்லவே வேணாம். எல்லா பகுதிகளிலுமே தாய்க்குளங்கள் காலி குடங்களை வச்சு போராடுறாங்க. நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 200% வாட்டர், அதாவது ரெயின் வாட்டர் வீணாக போய் கடல்ல தான் கடந்திருக்கு. அதை முறையாக பாதுகாக்கவோ, அதை முறையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவோ இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் ஆட்சி செஞ்ச திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதுவரைக்கும் செய்யல. ஆனா இதே பக்கத்து மாநிலங்களை நீங்க எடுத்துக்கங்க, ஒன்னு ஆந்திரா எடுத்துக்கங்க, கேரளா எடுத்துக்கங்க, கர்நாடகா எடுத்துக்கங்க,
நீரூற்று திட்டம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஸ்கீம்ஸை இன்னைக்கு அலாட் பண்ணி அந்த மாநிலங்கள் ஃபுல்லாமே இன்னைக்கு தண்ணி, குடி தண்ணீர், விவசாயத்துக்கு, தொழிலுக்கு தன்னிறைவு பெற்ற மாநிலங்களா இருக்கு. அது போல நம்ம தமிழ்நாடுக்கு இந்த மேட்டூர் பகுதியில மட்டுமே தோணி மடவு திட்டம், கொளத்தூர் நீரூற்று பாசன திட்டம், அதே போல மேச்சேரி நீரூற்று பாசன திட்டம், கோனூர் நீரேற்று பாசன திட்டம், தொப்பையாறு நீரேற்று பாசன திட்டம். இந்த பாசன திட்டம் அப்படின்றது என்னன்னா, நமக்கு மழையில கிடைக்கிற அந்த தண்ணீரை பல மடங்கு நம்ம சேமிச்சு வச்சு எப்பெல்லாம் நமக்கு கோடை காலத்துல விவசாயத்துக்கும் குடி தண்ணீர் இல்லையோ அந்த நேரங்களில் அதை நம்ம எல்லா நேரங்களையும் பயன்பெற முடியும். இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேறி இருந்தால் சேலம் மாவட்டம் முழுதுமே நம்ம இந்த குடி தண்ணீர் பிரச்சனையும் விவசாயத்திற்கு தண்ணீர் பிரச்சனையும் நம்மால தீர்த்திருக்க முடியும். ஆனால் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச அதிமுகவோ திமுகவோ இந்த போன்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்ற கேள்வியை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சேலம் மாவட்டம் என்ன, விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, நெசவாளர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு எந்த மாப்பிள்ளை கட்டுற பட்டு வேஷ்டி எங்க இருந்து போனா சேலத்துல இருந்து போனாதான் ஒரு மாப்பிள்ளை வேட்டி கட்டி இன்னைக்கு கல்யாணத்துல உட்கார முடியும். அந்த அளவு மாப்பிள்ளை வேட்டிகள் மிகவும் ஃபேமஸ் இந்த சேலத்துல. அப்போ ஒரு மனிதனுக்கு 2 கண் எப்படி முக்கியமோ அதுபோல விவசாயம், நெசவும் நிச்சயமாக மிக மிக முக்கியமான ஒன்று. அதை இந்த மாவட்டத்தில் நிச்சயமாக தன்னிறைவு பெற செய்து எல்லா விதத்திலையும் விவசாயத்தையும் நெசவையும் முன்னேற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். அதே போல நான் பார்த்திருக்கேன், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மேட்டூர் தொகுதியில மக்களுக்கு வேண்டிய இந்த சர்டிபிகேட், அதாவது பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் எத்தனையோ விதமான சான்று வேணும்னு சொல்லி பல தடவை போய் கேட்டாங்க. எந்த ஒரு திட்டத்தை போய் கேட்டாலும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்க வேண்டியது. எல்லாத்துக்கும் இங்க லஞ்சம், எல்லாத்துக்கும் ஊழல். ஒரு சின்ன சர்டிபிகேட் வாங்கணும்னாலும் கூட குறைஞ்சது ஒரு 500 ரூபாய் லஞ்சம். இப்படியே போனதுனால மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆன போது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாரு, எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுக்கப்பட்ட காசை கொண்டு போய் அந்த லஞ்சம் ஊழல் வாங்கின அதிகாரிகள் மூஞ்சில எரிஞ்சு, இந்த உனக்கு வேண்டியது காசு தானே வச்சுக்கோ, மக்களுக்கு வேண்டியது செய் என்று சொல்லி கேப்டன் எப்படி ஒரு புரட்சிகரமானவரோ அதே போல அவர் பாணியில வந்திருக்கும் அவர் சகோதரர் புரட்சிகரமாக அதை செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வைத்தவர் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. அதே போல பாலைமலை அப்படின்னு ஒண்ணு, பாலமலைன்னு ஒரு மலை ஒண்ணு இருக்கு. நானும் போனப்ப அவருக்காக ஓட்டு கேட்க போயிருக்கிறப்போ அதெல்லாம் நாங்களும் பார்த்தோம். பல வருடங்களாக அந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சாலை வசதி என்பதே கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திமுகவோ அதிமுகவோ அந்த மலைவாழ் மக்களுக்காக சாலை வசதியோ எந்த அடிப்படை வசதியோ செஞ்சதே கிடையாது. முதல் முறையாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அந்த சாலையை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்ற வந்தவுடனே சாலையை அமைச்சு கொடுப்போம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். நானும் அவருக்காக ஓட்டு கேட்க போறப்ப இதே வாக்குறுதியை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு வந்தவுடனே உறுதியாக இங்க இருக்கிற பாலமலைக்கு சாலை அமைத்து கொடுப்போம், இது உறுதி என்ற வாக்குறுதியை மேட்டூர் தொகுதி மக்களுக்கு நான் வாக்களித்தேன். அதையே அப்படியே அவர் வந்து ஃபாலோ பண்ணி அந்த சாலையை அமைச்சு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் என்று இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களாலும் பாராட்டக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏன் இதை நான் எப்பயுமே சொல்வேன்னா, கேப்டன் எப்படியோ அது போலதான் எங்க எம்எல்ஏக்களும் எங்க தொண்டர்கள் எப்படியோ அப்படிதான் நம்ம கேப்டன். கேப்டன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையில நிப்பார். அதுக்குதான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றது, துளசி கூட வாசம் மாறும், நம்ம தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே கிடையாது என்பதை எல்லா இடங்களிலுமே நான் வந்து உறுதியாக சொல்றேன். அந்த வகையில நமது சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபனும் சொன்ன வாக்குகள் அத்தனையுமே நிறைவேற்றியிருக்கார்.
அதே மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் தான் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்த சேலம் மாநகரில் ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று பெயர் வாங்கியிருக்கார். அதைவிட ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு அவருக்கு உண்டு. ஒரு வருட காலம் சட்டமன்றத்தில் இருந்து நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செஞ்சு இந்த அராஜக ஜெயலலிதா ஆட்சி நீக்கியது. ஆனா இத ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா எடுத்து அதுக்காக சோர்வடையாமல சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கை போட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு இலக்கணமாக, இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக அந்த கேஸ வின் பண்ணி அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்தது செல்லாது என்று உச்ச நீதிமன்றமே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சரித்திர நிகழ்வை ஏற்படுத்தியது என்றால் அது முழு காரணம் அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள். The credit goes to அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் தான். அவர் சொல்றாரு இல்ல கேப்டன், அதுதான் நம்ம அண்ணன் நிச்சயமா அதுக்கு ஸ்டெப் எடுத்தார். ஏன் இதை நான் சொல்றேன்னா கேப்டன் சொல்றதுதான் அவங்க செய்வாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. நான் சொல்றேன் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி கேப்டன் தான் இருக்கார். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஓட்டுக்கு முன்னாடியும் கூட கேப்டன் தான் இருக்கிறாரு. அதனால நான் ஒவ்வொரு நிமிஷம் கேப்டன், எல்லாமே இங்க கேப்டன் தான். கேப்டனை வச்சுதான் இந்த கழகம், கேப்டனை வச்சுதான் இங்க வெற்றி, கேப்டனை வச்சுதான் இங்க எல்லாமே. ஏன் இதை நான் சொல்றேன்னா இங்கதான் நான் பேசி ஆகணும். அவர் செஞ்சது சரித்திர சாதனை. இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு வரலாறு. இனிமேல யாருமே இந்தியா முழுக்க சட்டசபையில இருந்து எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு வருடத்திற்கு சஸ்பெண்ட் செய்யவே முடியாது என்ற சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர். ஆந்திரால நடிகை ரோஜா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மாவும் அங்க சட்டமன்ற உறுப்பினர் தான். இங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு வருட காலம் சட்டசபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சதோட விளைவு அதே கேஸ கொண்டு போய் அவங்க பதிய வச்சு அதன் மூலமாக ஒரு வருட காலம் அவங்களுக்கு கொடுத்த அந்த சஸ்பெண்ட் ஆர்டர்ல இருந்து இன்னைக்கு ரிலீவ் ஆகி அவங்க சட்டசபைக்குள்ள போற ஒரு நிகழ்வு இனி இல்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு. அதை உருவாக்கியது கேப்டனும் அவருடன் பணியாற்றக்கூடிய அவர் கூடயே இருக்கக்கூடிய நமது சட்டமன்ற உறுப்பினர்களும். அதனாலதான் அண்ணன் மோகன்ராஜுக்கு அந்த கிரெடிட் நான் சொன்னேன். அதே போல நமது கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் சுபாக்காக நான் தொகுதி முழுக்க போய் பேசுறப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கேட்டது மேம்பாலங்கள் கேட்டாங்க. அவங்க கேட்டது 4 மேம்பாலம். ஆனா இன்னைக்கு சுபாக்காக அவங்க தொகுதியில் அத்தனை பணிகளை நிறைவேற்றி இன்னைக்கு அவங்க கேட்காம கூட மொத்தம் 9 பாலங்களை நிறைவேற்றி அசைக்க முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சுபா அவர்கள் என்பதை மீண்டும் நிறைவேற்றி இருக்காங்க. எதற்கு இதெல்லாம் நான் உதாரணமா சொல்றேன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தான். யார் மேலேயாவது ₹1 லஞ்ச வழக்கு, ஊழல் வழக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நமது கேப்டன் அவர்கள் தான். அவர் பாணியிலேயே நமது சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு சிறந்த உதாரணங்களாக, ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக நிச்சயமாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க. உறுதியாக நான் சொல்றேன், இந்த 3 சட்டமன்றம் இதே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு, இதே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் மக்கள் அமோக ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அது கூட நிச்சயமாக அனைத்து தொகுதிகளுமே இந்த இடத்துல நாங்க கைப்பற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அதே போல இங்க மின் உற்பத்திக்கு என்று எந்த ஒரு திட்டமும் ஜெயலலிதா அறிவிக்கல. தொலைநோக்கு பார்வையோடு அடுத்த 10 வருஷத்துக்கு எவ்வளவு இங்க கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடணும். ஆனா இருக்கிறதுக்கே வழியே இல்ல. இங்க அம்மா எங்க திட்டம் போட போது. அதே மாதிரி சிங்கப்பூர்னு ஒரு நாடு இருக்கு, உங்களுக்கு தெரியும். லீ குவான் யூ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அங்கேயும் இது போல தண்ணி கிடையாது, எல்லாமே வெளிநாட்டுல இருந்து அங்க வந்தாங்க, எதுவுமே உற்பத்தி இல்ல. மலேசியாவை நம்பிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, குடிக்கிற தண்ணிக்கு கூட. சிங்கப்பூர் ஒரு காலத்துல. சோ லீ குவான் யூ என்ன பண்ணார், எந்த ஒரு பிரச்சனைனாலும் மலேசியால இருந்து தண்ணி வரணும், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே தண்ணியை கொடுக்கறத மலேசியா நாடு ஸ்டாப் பண்ணிடும். சோ சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லா தண்ணி இருக்காது.
எப்படியெல்லாம் அவங்க கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்காக அவர் பயந்து போல சோர்ந்து போல நிச்சயமாக இதை என்னால மாற்ற முடியும் என்ற உறுதியோடு மிஸ்டர் லீ குவான் யூ என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களுக்கு வரக்கூடிய மழை அளவை கணக்கிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு சிங்கப்பூர்ல எவ்வளவு மழை வருது, இந்த மழையை எப்படி நாம சேமிச்சா இங்க இருக்கிற அத்தனை மக்களுக்கும் குடிதண்ணீருக்கும் தொழில்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்மளால தர முடியும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுநர்களை வச்சு பிளான் பண்ண. அந்த பிளான் படி சரியான முறையில் நிர்வகிச்சு தொலைநோக்கு பார்வையோட நல்ல சிஸ்டமேட்டிக்கோட ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து யாரையும் நம்பாம சிங்கப்பூர் சிட்டிக்குள்ள அந்த நாடுக்குள்ள விழுகிற மழை தண்ணியை மட்டுமே வச்சு இன்னைக்கு சிங்கப்பூர் முழுக்க 24 மணி நேரமும் குடிதண்ணீர் பிரச்சனையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி சரித்திர சாதனையை படைச்சார் மிஸ்டர் லீ குவான் யூ. அந்த 4 தலைவர்கள் அந்த நாட்டில எல்லாம் கிடைச்சாங்க. ஆனா நம்ம நாட்டுல கடவுள் இன்னைக்கு வர மாதிரி நம்மளுக்கு மழையை கொடுக்கிறார். ஆனா அதை சேமிக்கவோ அதை பராமரிக்கவோ மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவோ இங்க எந்த முதலமைச்சரும் தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டத்தையுமே போடல. உங்க எல்லாருக்கும் நான் உறுதியாக சொல்றேன், நிச்சயமாக 2016 மக்கள் இன்னைக்கு தெளிவாக எங்களுக்கு அதிமுக திமுக 2 கட்சிகளும் வேணாம், புதிய ஆட்சி அதுவும் கேப்டன் தலைமையில ஒரு நல்ல ஆட்சி வரணும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. நிச்சயமா நான் சொல்றேன், தொலைநோக்கு பார்வையோடு தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்தப்படும். முதலமைச்சராக ஃபர்ஸ்ட் டே அவர் வேலையில் அமர்ந்த உடனேயே நிச்சயமாக விவசாயிகள் பிரச்சனை, அதே போல நெசவாளர்கள் பிரச்சனை, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளையும் இணைப்பதுதான் நம்மளுடைய முதல் கொள்கையே அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். எப்படி உங்களால நதிகளை இணைக்க முடியுது, சாத்தியமா என்று எதிர்கட்சியை செஞ்ச அதிமுக திமுக கேட்பாங்க. இது மாதிரி லீ குவான் யூ நினைச்சிருந்தா சரித்திர சாதனை படிச்சிருக்குமா? அதனால சொல்றேன், நிச்சயமாக முடியும் என்பதுதான் கேப்டன் வார்த்தை, முடியாது என்பதுதான் அதிமுக திமுகவுடைய வார்த்தை. கேப்டனுக்கு இன்னைக்கு மக்களால கூட்டணி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தாலும் உண்மையிலே இந்த கூட்டணிக்கு யார் தெரியுமா மிகப்பெரிய கூட்டணி? தமிழக மக்களாகிய 7 கோடி மக்களும் தான் இந்த கூட்டணியினுடைய முதல் கூட்டணி என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்லணும். மக்கள் துணையோடு நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளையும் நம்மால் உடனடியாக இணைக்க முடியும். நிச்சயமாக இதை நான் சொல்றேன், நிச்சயமாக இது கேப்டன் ஆட்சியில வந்தவுடனே செய்வார் என்ற உறுதியை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு கர்நாடகாவை கையேந்தி இருக்கணும், கேரளாவை கையேந்தி இருக்கும், இப்ப மேகதாதுல ஒரு டேம் கட்டுறாங்க. இப்படியே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் டேம் கட்டி கட்டி தண்ணியை அடைச்சிட்டா தமிழ்நாடு என்ன பாலைவனமாவும் சுடுகாடாவும் தான் மாறணுமா? எப்ப பாரு மற்ற ஸ்டேட் கிட்ட கையேந்தியே நிக்க வேண்டிய அவல நிலைக்கு நம்மை கொண்டு வந்த அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமே மக்களாகிய நீங்கள் இந்த தேர்தலில் நிச்சயம் பாடத்தை புகட்டணும். உறுதியா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், நிச்சயமா பண்ணணும். நதிகளை இணைச்சு அதன் மூலமா இருக்கிற மழை தண்ணீரை சேமிச்சு அத்தனை டேம் ஏரி குளம் குட்டை நதிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அத்தனை விவசாய மக்களின் பலனுக்கும் உறுதியாக கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே போல வேலை வாய்ப்பு அடிப்படை வசதிகள் நிச்சயம் செய்து தரப்படும். இங்க மணிமுத்தாறு என்று ஒரு இருக்கு, அதை சீரமைச்சு தரோன்னு சொல்லி இதுவரைக்கும் வாக்குறுதி கொடுத்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் அதுவும் செய்யல. முதியோர் பென்ஷன் தரேன்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்களே, முதியோருக்கெல்லாம் கரெக்டா மாதம் ஓய்வூதியம் வருகிறதா? எல்லா லேடிஸ்க்கும் வருதா? கிராம பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் வருதா? இல்ல, நிறைய பெண்களுக்கு வரல. இதான் உண்மை. முதியோர் ஓய்வூதியம் எந்த பெண்களுக்கும் கிடைக்காத ஒரு நிலைமை. மிக்சி ஃபேன் கிரைண்டர் எல்லாருக்கும் வந்துச்சா? வந்துச்சா? ஓடலையா? வெடிக்குதா? ஏன் இதை நான் கேட்கிறேன்னா, ஜெயலலிதாவும் சரி கலைஞர் அவர்களும் சரி வெறும் கவர்ச்சி திட்டங்களை அறிவிச்சு பல ஆயிரம் கோடி மக்களுடைய வரி பணத்தை வேஸ்ட் பண்ணாங்களே ஒழிய அதன் மூலமாக இங்க ஏதாவது ஒரு குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு, ஏதாவது ஒரு குடும்பம் சுபிட்சமா இருக்கு இந்த திட்டத்தினால அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மிக்சி ஃபேன் கிரைண்டர்ல என்ன சுபிட்சம் வந்துட போகுது? யார் வீட்டுல இன்னைக்கு மிக்சி ஃபேன் கிரைண்டர் இல்ல? அதை சொல்லுங்க முதல்ல. யார் வீட்டுல இல்ல? எல்லார் வீட்லயும் இருக்கு. இதை விட பெட்டர் குவாலிட்டிலேயே எல்லார்கிட்டையும் இருக்கு.
மக்களாக யாரும் கேட்கல இவங்க கிட்ட, இவர்களாக அறிவிச்சாங்க. சரி அறிவிச்சிங்க கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. இதான் உண்மை. நம்மளா போய் யாரும் எங்களுக்கு மிக்சி ஃபேன் கிரைண்டர் கொடுங்கன்னு கேட்க கிடையாது. சரி கொடுத்தீங்களே, ஒரு தரமான பொருளை கொடுத்து இந்த பல வருஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ற மாதிரியாவது கொடுத்துருக்கோம். அதுவும் கிடையாது. ரெண்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரே வருஷத்துல ஒன்னு வெடிக்குது, இன்னும் ஓடுது, இல்லைன்னா உருளுது. சோ வேஸ்ட் அந்த ஸ்கீம். அதனால இன்னைக்கு அத்தனை மிக்சி ஃபேன் கிரைண்டரும் ஜெயலலிதா ஆட்சி எப்படி முடங்கி போன ஒரு ஆட்சியா இருக்கோ அது போல அவங்க அறிவித்த இந்த கவர்ச்சி திட்டங்களுமே காயலாங்கடையில போய் முடங்கி போகக்கூடிய ஒரு திட்டங்களாக தான் இருக்கிறது ஒழிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களா இல்ல. இப்பதான் கோயம்புத்தூர்ல முந்தா நேற்று பேசிட்டு தான் இங்க வர. மிக்சி ஃபேன் கிரைண்டர் சப்ளை பண்ணது யார் தெரியுமா? சப்ளையர்ஸ் ஃபுல்லா கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி இந்த கவர்மெண்ட் பாக்கி வச்சிருக்கு. அந்த மிக்சி ஃபேன் கிரைண்டர் சப்ளை பண்ணவங்களுக்கு பழைய கடனை கூட இன்னும் திருப்பி அடைக்கல. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எத்தனை லட்சம் கோடியில கடன்ல இருக்கணும் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? 1 லட்சம் கோடியில கலைஞர் அவர்கள் ஆட்சியை விட்டுட்டு போறப்ப 1 லட்சம் கோடி கடன். ஆனா இன்னைக்கு பொசிஷன்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 5 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல நாம இருக்கோம். போக்குவரத்து துறை, அதே போல பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை, எல்லா துறைகளிலுமே நிச்சயமாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் 5 லட்சம் கோடிக்கு மேலாக இன்றைக்கு தமிழகம் கடனில் இருக்கிறதா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை ஒழிய வேற எந்த சாதனையுமே இங்க நாம பார்க்க முடியல. அதே போல இங்க 110 விதியின் கீழே ஜெயலலிதா அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாமே 100% வேஸ்ட் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இங்க இருக்க சோகோ சவுக், குரங்கு சாவடி, ஏவிஆர் ரவுண்டானா, அதே மாதிரி திருவா கவுண்டர் மேம்பாலங்கள் எல்லாம் அமைக்கிறோம் சொல்லி ஜெயலலிதா எல்லாம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் 110 விதியின் கீழ அறிவிச்ச எந்த திட்டத்தையுமே செயல்படாத முதல்வர் ஜெயலலிதாவை சேலம் மாவட்ட மக்கள் சார்பாக கடுமையாக இந்த நேரத்தில் எங்களுடைய கண்டனங்களை பதிய வைக்கிறோம். ஒரு முதல்வர் அது சட்டசபையில் உட்கார்ந்து 110 விதியின் கீழே ஒருத்தர் சொன்னா அது நிச்சயம் செய்யணும். செய்யலன்னு ஏன் சொல்றீங்க? மக்கள் யாரும் உங்களை கேட்கலையே. சொன்னால் அதை செய்யணும், அதுதான் ஒரு முதல்வர். ஆனா இன்னைக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு எதையும் செய்யாத முதல்வர் ஜெயலலிதாவை தமிழகத்தை விட்டு அகற்றக்கூடிய நாள் தொலைவில். சரி, இவங்க 2 பேரும் திட்டியாச்சு. நான் இன்னைக்கு இங்க வந்திருப்பது தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். நீங்க தினந்தோறும் நான் பேசுறத டிவியில பாக்குறீங்க, தினந்தோறும் கேப்டன் டிவிலையும் வருது. அதனால ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. வந்த உடனே முதல் வேலை விவசாயத்தையும் நெசவையும் முன்னேற்றது. நான் முதலே சொன்ன மாதிரி நம்மாழ்வார் விவசாய திட்டம் மூலமாக அனைத்து கருவிகள், உரங்கள் எல்லாமே மானிய விலையில வழங்கப்படும். விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி முறையாக பயிற்சி கொடுத்து நல்ல விளைபொருளை இங்கு கொண்டு வருவோம். உணவு உற்பத்தி, பால் உற்பத்தி, எண்ணெய் உற்பத்தி என்று எல்லா விதத்திலையும் முன்னேற்றுவோம். ஓய்வூதிய திட்டம் நிச்சயமாக முதியோர் பென்ஷன் மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு முதல் முறையாக 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு நமது கவர்மெண்ட் நிச்சயமாக ஓய்வூதியம் மாதந்தோறும் வழங்கும் என்ற நான் சொல்றேன். இப்போ அதே மாதிரி நெசவாளர்களுக்கு கக்கல் ஓய்வூதிய திட்டம், மீனவர்களுக்கும் ஓய்வூதிய திட்டம், அதே மாதிரி கிராம பொலிவு திட்டம் என்று ஒன்னு இருக்கு. 12,620 கிராமங்களை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கிராமத்தில் இருக்கிற 25,000 ரூபாய் நீங்கள் வருமானம் பார்க்கக்கூடிய அளவு நிச்சயமாக முன்னேற்றுவோம். இங்க திருநங்கைகள் அதிகமா இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், கேப்டன் நிறைய ஸ்கீம்ஸ் இன்னைக்கு திருநங்கைகளை முன்னேற்றுவதற்காக வச்சிருக்கார். அதையெல்லாம் நாம வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்காக செயல்படுத்துவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து பாருங்க. 2016 தேர்தல் ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தேர்தலாக இருக்க போகிறது என்ற உறுதியை மட்டும் இப்ப நான் சொல்றேன். நிச்சயமாக கேப்டனுடைய அறிவுக்கு பிறகு அது என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல மெயினா கேப்டன் இன்னைக்கு சொசைட்டில உங்களுக்கு ஈக்குவலா அந்தஸ்து வரணும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்காக தனியாக ஸ்கூல்ஸ்,
காலேஜ் ஹாஸ்டல் வசதியோட நிச்சயமாக உங்களை படிப்பிலும் சரி தொழிலும் சரி முன்னேற்றி உங்கள் சொந்த காலில் நீங்க கௌரவமோட வாழ வைப்பாரு கேப்டன். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணன் உங்களுக்காக உறுதியாக நிச்சயமாக இருப்பார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ, கிராமத்திலையும் சரி டவுன்லயும் சரி, குடிசைகளை இல்லாத வீடுகளை மாற்றுவோம். அபார்ட்மெண்ட்ஸ் நிச்சயமாக டவுன் இடத்துல உருவாக்குவோம். அதே மாதிரி பெட்ரோல் விலை இதுவரைக்கும் யாரும் சொல்லாதது நான் சொல்றேன். பெட்ரோல் 1 லிட்டர் 45 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 35 ரூபாய்க்கும் தமிழ்நாடு முழுக்க கேப்டன் ஆட்சி வந்தவுடன் உறுதியாக வரும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிற. சுங்கவரி கட்டணம் நாம குறைக்கணும்னு சொல்றோம், ஆனா 2 நாளைக்கு முன்னாடி கட்டணத்தை மீண்டும் உயர்த்தி இருக்காங்க. அதனால நிச்சயமாக அந்த சுங்கவரி கட்டணத்தை குறைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். கேப்டனுடைய கனவு திட்டம் என்ன? ஃபர்ஸ்ட் லட்சிய திட்டம் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொண்டு வருவோம் என்று சொன்ன முதல் தலைவர் நம்ம கேப்டன் தான். தாய் குழந்தைகளே, உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் சகோதரர் உங்களுக்காக பெண்களுடைய குறையை தீர்ப்பதற்காக ரேஷன் பொருட்கள் நிச்சயமாக உங்கள் வீடு தேடி கவர்மெண்ட் கொண்டு வந்து சேர்க்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உறுதியா அவங்க முன்னாடி சொல்றேன். எப்படி வரும் நீங்க யாரும் டவுட் படாதீங்க. நான் மட்டும் இல்லாம இந்த தேர்தல் முற்றிலும் வித்தியாசம். நான் சொன்ன மாதிரி 3வது அணி முதல் வாட்டி உருவாயிருக்கு. முதல் தேர்தல் அறிக்கை கொடுத்ததும் நம்ம கூட்டணி தான். அதே போல முதல் கூட்டணி ஆட்சி என்று சொன்ன முதல் கூட்டணி தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான். அதிமுக திமுகவை சொல்லுங்களா பாப்போம். கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? அடிக்கிற கொள்ள மொத்தமா ஒரே இடத்துல போய் குமியணும். லஞ்ச ஊழலை யாரும் தட்டி கேட்க கூடாது. அதனால நிச்சயமாக அவங்க அந்த கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா கேப்டன் என்னைக்குமே வெளிப்படையான ஆட்சி செய்யக்கூடியவர். அதனால கேப்டனும் மக்கள் நல கூட்டணியும் சேர்ந்து இந்த முறை கூட்டணி ஆட்சி என்று முதல்ல அறிவிச்சது நம்ம கூட்டணி தான். முன்னெல்லாம் நீங்க பாருங்க, நான் ஒரே ஒரு 2 மீடியா இருந்துச்சு, இன்னைக்கு 10 மீடியா இருக்கு. இன்னைக்கு 10 சேனல்ஸ் இருக்கு, 10 பிரஸ் இருக்கு, 10 புக்ஸ் இருக்கு. பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான குழப்பங்களை உருவாக்கி இன்னைக்கு மக்களையும் சரி குழப்பி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாமே வழிவகுத்துட்டு இருக்காங்க. அதனால வரப்போற தேர்தல் நிச்சயமாக ஒரு மாற்றமான ஒரு தேர்தல். இன்னைக்கு கருத்து கணிப்புகள் எல்லாமே என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கு? ஒன்னு அப்சல்யூட் மெஜாரிட்டியில தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை அமைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் சாய்ஸ் நிச்சயமாக இந்த முறை தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் முதல் முறையாக வரும் என்ற கருத்து கணிப்புமே வந்திருக்கு. சோ யாருமே இங்க அப்சல்யூட் மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்கவே முடியாது என்ற நிலைமை இங்க கருத்து கணிப்புகள் மூலமா சொல்லப்படுகிறது. அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்காரு, தேமுதிக நாங்க கரைக்க தேவையில்லை, அது தானா கரையுதுன்னு. என்ன சோப்பு கட்டியா தேமுதிக தானா கரையிறதுக்கு? இது சோப்பு கட்டி இல்ல, இரும்பு கோட்டை, இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட எஃகு கோட்டை இது. அதனால இது தானா கரையவும் கரையாது. நீங்க வீசுற மாய வலையில இனிமே யாரும் சிக்கவும் மாட்டாங்க என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. நம்ம யாருக்கிட்டயும் என்னைக்குமே போய் ஐஸ் வச்சு பேசுறது, தாஜா பண்ணி பேசுறது இதெல்லாம் கிடையாது. யாருக்கும் பல வீச வேண்டிய அவசியம் தேமுதிக கிடையாது. ஆனா இன்னைக்கு சீப் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் என்பது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நாங்க யாரையுமே கூப்பிடலையே, நாங்க யார்கிட்டயுமே பேசலையே. மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நான் காமிக்கவா? இன்னைக்கு எங்க மாவட்ட செயலாளர் நீ எத்தனை பேர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எங்க சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர்ட்ட நீங்களே நேரடி தொடர்பு கொண்டிருக்கீங்க? நான் வேணா எடுத்து சொல்லவா? ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க மாவட்ட செயலாளரும் எங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. அத்தனை பேரும் நீங்க என்ன பேசுறீங்க முதல் கொண்டு வந்து நேரடியாக எங்க கிட்ட ஒப்பச்சிட்டு தான் போயிருக்காங்க. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கட்சியை ஈஸியா உடைச்சிடலாம், கரைச்சிடலான்னு. இது யாரால உருவாக்கப்பட்டது? கேப்டன் என்கின்ற தனி மனிதரால. இரும்பு கோட்டையை போல அன்போடும் பாசத்தோடும் கட்டி காப்பாற்றப்பட்ட கோட்டை இது. இது குடும்பத்திற்கு இடையானது. அதனாலதான் எல்லா மீட்டிங்லுமே நான் சொன்னது, பாலிடிக்ஸ்ல எது வேணாலும் நடக்கும்,
நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் வந்தால் மீண்டும் நீங்க கேப்டன் தயவுக்காக எங்க வீட்டு வாசப்படியில நிக்க வேண்டி வரும். தயவு கூர்ந்து இது போல மலிவான அரசியலை தேமுதிக கிட்ட வச்சுக்காதீங்க. அதனால சொல்றேன், உங்களுக்கு அரசியல் தெரியலன்னா இன்னைக்கு உங்க அப்பா தான் இந்தியாவிலேயே மூத்த அரசியல்வாதி, அவர்கிட்ட போய் நீங்க அரசியல் கத்துக்கங்க. நீங்க இன்னைக்கு உங்க அப்பா மாவீரர் பேர் வச்சிருக்காரு உங்களுக்கு, ஸ்டாலின் சொல்லி. உங்க கட்சிக்காரங்களா உங்களுக்கு தளபதினு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு தளபதியாக, ஒரு போர் வீரனாக தைரியமா உங்க திமுகவையும் லீட் பண்ணி கொண்டு வாங்க. கேப்டன் எங்களையும் நிச்சயமாக தேமுதிக ராணுவ கட்டுப்பாடோட கொண்டு வருவார். தேர்தல் களத்துல மோதி பார்ப்போம். 2016 மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க என்று அன்னைக்கு மக்கள் முடிவு செய்யட்டும். அதனால தயவு செஞ்சு இந்த மலிவான அரசியல எங்க கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லி மீண்டும் உங்ககிட்ட கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். அதே போலதான் எங்க தேமுதிக கிட்டையும் சொல்றேன். அவங்களுக்கு அண்ணி மட்டும் இல்லை, அன்னையாக இருந்து எங்க கட்சியை சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் நான் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, கேப்டனோட கடமை. இது ஒண்ணு எந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்த கட்சியில கேப்டனுக்காக உருவான கோட்டை இது. அதனால சொல்றேன், ஒரு அம்மா தன் பிள்ளைங்க ஏதோ ஒரு தப்பான வழியில போனா எப்படியோ போட்டன்னு விட்டுருவாங்களா? அம்மா எந்த அம்மாவாவது விடுவாங்களா? அது அந்த மாதிரிதான் நானும் கேப்டனும். எங்க பிள்ளைங்களுக்கு யாரோ மாய வலை வீசி தப்பான வழியில கொண்டு போனா அந்த வழி சரியில்லை, போகாதீங்க, இது ஆபத்து என்று நாங்க எச்சரிக்கிறோம். இத தொடாத, நெருப்பு சுடும் சுடும் சொல்றோம். மீறி நீங்க தொட்டா அனுபவிச்சு தீருங்க சொல்லி விட வேண்டியதா, வேற வழி இல்ல. இங்க போனீங்கன்னா நேரா அந்த பாதையில போன பாலும் கிணறு இருக்கு. ஒரு சால்வியை தான் போடுவாங்க, அத சால்வியிலே கழுத்தை இறுக்கி உங்களை முடிச்சிருவாங்க. வேற ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சால்வையோட உங்க அரசியல் எதிர்காலத்தையே முடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு கேப்டன் வாழ்ந்த காலம், அவர் சரித்திரத்துல கடைசி வரைக்கும் இடம் பெற போகிய இளைஞர்களும் தாய்க்களங்களும் கொண்ட கட்சி நம்ம கட்சி என்பது வரலாறு சொல்லும். உறுதியா நான் சொல்றேன், எந்த மாற்று கருத்துமே இல்ல. இன்னைக்கு எதிர்காலம் ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது அதிமுக திமுக கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் வயசாயிருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம முதல்வர் வேட்பாளர் கேப்டன் நம்ம தைரியம் அறிவிச்சிட்டோம் இல்லையா? ஏடிஎம்கே வால இன்னைக்கு இவங்க தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்க முடியுமா? முடியாது. ஏன்? சொத்து குவிப்பு வழக்கு தலைக்கு மேல நேரா கட்டி ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஜெயலலிதா. எனி டைம் இன்னைக்கு குமாரசாமி சொன்ன தீர்ப்பு தப்பு, குண்டா சொன்ன தீர்ப்பு தான் கரெக்ட்னா ஒரே லைன் அதோட அன்னைக்கே ஜெயிலுக்கு போய் ஆகணும். அப்ப நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா யார் முதல்வர்? உங்க கட்சி சார்பா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு, மனசுல வச்சுக்கங்க. அதே மாதிரிதான் திமுக பக்கமும் அப்பா முதல்வரா, மகன் முதல்வரா, இல்ல மதுரையில ஒருத்தர் இருக்காரு அவர் முதல்வரா, பல குழப்பம் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. இமாலய ஊழல்கள் செஞ்சது திமுகவும் காங்கிரசும் தான். 2G வழக்கு ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், தமிழ் ஈழ படுகொலைக்கு காரணமே இவங்க தான். எதையுமே மக்கள் இன்னைக்கு மறக்கல. அந்த மோகன்ராஜ் கிட்ட இருந்தா இந்த டயலாகே நான் கத்துக்கிட்டேன். பேய்கிட்ட இருந்து புடுங்கி பிசாசுகிட்டையும், பிசாசுகிட்ட இருந்து புடுங்கி பேய்கிட்டையும் கொடுக்க இனிமே நம்ம மக்கள் தயாராக இல்லை என்பதை இந்த தேர்தல்ல நிச்சயமாக நீங்கள் நிரூபிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யாருக்காகவும் வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாடு மக்களின் முன்னேற்றத்திற்காக நல்ல தீர்ப்பை நீங்க எல்லாருமே தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். அதனால நல்லபடியாக சிந்திச்சு மாற்றத்தை தரணும். வரப்போகும் தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சியை கேப்டன் தலைமையில உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இளைஞர்களே, தாய்க்குலங்களே, புது மாணவ மாணவிகளே, புது வாக்காளர்களே, சோசியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை இளைஞர்களே, அனைவரும் ஒன்று சேருங்கள், கேப்டனுக்கு துணை நில்லுங்கள். லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து நிச்சயமாக ஒரு புரட்சி மாற்றத்தை பாண்டவர் அணியோடு சேர்ந்து மாற்றத்தை நாம் தருவோம் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் வெற்றியை படைப்போம், தமிழ்நாட்டில் திருப்புமுனையை உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள்